ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஐயா அவர்கள் இந்த இடத்தில் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எழுப்புதல் சுவிசேஷ திருச்சபையின் மூலியமாய் அருமையான ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா மிகவும் நன்றி. இப்பொழுது அவருடைய ஆண்டுடைய வார்த்தை நம் மத்தியில் கொண்டு வருவார்கள். நாம் கவனத்தோடு கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. Praise the Lord. Hallelujah. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். Hallelujah. கடந்த முறை கூட சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். உயிர் தெழுந்த ஆண்டவருக்காக நம்ம எதை செய்தாலும் அதை உயிரோடு செய்யணும். அல்லேலூயா. செத்து போன தலைவர்கள் நினைவு நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னவோ அங்கே சேர் போட்டு உட்காந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே அங்கே இருப்பேன், இல்லை இருக்கிறேன். வசனம் ரொம்ப அந்த டென்ஸ் ரொம்ப முக்கியம். இருப்பேன்னா அவர் இருந்தால் இருப்பார், இருக்கலாம் இருக்க மாட்டார், டவுட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவருடைய பேரே என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே. ஹல்லேலூயா. அதனால் இருக்கிறவராகவே இருக்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் இந்த திருச்சபை போதகரையும் மக்களையும் அன்போடு வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 3 நாட்கள் கூட்டங்கள் போட்டிருந்தாங்க. 2 நாட்கள் வர முடியல. முதல் நாள் ஒரு பிஷப்புடைய சன் மேரேஜ், 2வது என்னுடைய சொந்த மகன். இப்போ அவங்க கென்யா நாட்டில் அவங்க இருக்கிறாங்க. நாளை காலை நம்ம இந்திய நேரத்திற்கு 6 மணிக்கு தான் அவங்க விடுவாங்க. ஒருவேளை மகன் ஊரில் இருந்திருந்தால் நான் இந்த 3 நாட்கள் கூட்டங்கள்லையோ அல்லது காலை ஆராதனையிலையோ கூட நான் என்ன செய்ய முடியும். காலை ஆராதனைக்கு வர டவுட். ஏன்னா எங்களுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி, அது பல 100 மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல. ஆக்சுவலாக இந்த மீட்டிங் அடுத்த வாரத்திற்கு அடுத்த நாளில் தான் நடத்த வேண்டியது. ஆனால் என்னுடைய அடுத்துள்ள ஊழியங்கள் காரணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இதை வைத்துக்கொள்வதாக முடிவு செய்தோம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறதும் இல்லை, பெற்றுக்கொள்கிறதும் இல்லை. தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் கேளுங்கள். அவங்க தட்டுறதும் இல்லை, தேடுறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை அவங்க என்ன செய்கிறதும் இல்லை, பார்க்கறது இல்லை. பார்க்காததுனால வாழ்நாளெல்லாம் ஊமையன் மாதிரியே வாழ்ந்து ஒரு நன்றியற்ற வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்க. இந்த கூட்டத்துக்கு பேரே என்ன கூட்டம் சொல்லுங்கள்? தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். அப்போ தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறீங்க அப்படின்னாலே அவர் உங்களுக்கு ஏதோ செய்திருக்கிறார். அதை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்துறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை பாருங்க. கர்த்தர் உபகாரம் செய்கிறார். அப்படியே வாங்கிட்டு ஊரை பார்த்து ஓடி போகக்கூடாது. அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அநேகருடைய ஊழியங்களில் கர்த்தர் செயல்படுகிறார். ஆனால் தொடர்ந்து செயல்பட முடியாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்கிற அனைத்திலும் தங்களுக்கு மகிமையை எடுத்துக்கொள்கிறாங்க. அவருக்குரிய மகிமை அவருக்கு என்ன செய்யறதில்லை, கொடுக்கறதில்லை. பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வேற பலிகள் இருந்துச்சு. ஆனால் அதே பழைய ஏற்பாட்டில் தான் சங்கீதக்காரன் சொல்றார் ஸ்தோத்திர பலி. இப்போ மற்றதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி பலி செலுத்திடலாம். ஆனால் ஸ்தோத்திர பலி உங்கள் உள்ளத்திலிருந்து வரணும். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஸ்தோத்திர ஆராதனைங்கிற இந்த வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்துருக்குது. ரொம்ப நல்லது. நாங்கள் கூட இந்த சர்ச் ஆனிவர்சரி கொண்டாடும் பொழுது அதை நாங்கள் என்ன ஆராதனைன்னு தான் சொல்கிறோம், ஸ்தோத்திர ஆராதனை. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நாங்கள் சமீபத்தில் தான் 34வது போன மாதம், இந்த இல்லை இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அப்போ அதுக்கு நாங்கள் வைக்கிற பேர் என்னென்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் தான். அதனால் உங்களுடைய திருச்சபை போதகருக்கு ஒரு முறைப்படியான ஒரு போதக அபிஷேகம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுத்த பின்பு இந்த ஊழியத்தில் பல மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அபிஷேகம்தான் காரியங்களை நடப்பிக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒன்று இருக்குது,
இது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனாலும் மனுஷராலும் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கு அநேகர் கர்த்தர் என்ன அனுப்பிட்டார், நான் பாட்டுக்கு போறேன், எனக்கு எவன் அபிஷேகமும் எனக்கு தேவை. அதுக்கு பேர் அபிஷேகம் இல்லை, அதுக்கு பேர் ஆர்டினேஷன். அவரை நாங்கள் அபிஷேகம்லாம் பண்ண முடியாது. அபிஷேகங்கிற வார்த்தை யாருக்கு மாத்திரம் சொந்தம்? தேவன் ஒருவருக்கு தான் சொந்தம். ஆனால் நாங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி ஊழியத்திற்காக அவர்களை ஏற்படுத்துகிறோம். அவங்க ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. வந்த முதல் நாளே ஒருத்தரை ஏற்படுத்தி வைக்க முடியாதுல்ல. அவங்களுடைய சாட்சி, குடும்பம், வாழ்க்கை, பொருளாதார காரியத்தில் அவங்க எப்படி நடத்துக்கிறாங்க, சபையை நடத்தும் பொழுது வசன அடிப்படையில் நடத்துகிறாங்களா, அவங்களுடைய ஊழியத்திற்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குதா, பரலோக அரசாங்கத்திற்கும் உலக அரசாங்கத்திற்கும் அவங்க கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ உங்கள் போதகரை நாங்கள் இங்கே அபிஷேகம் பண்ண வரதுக்கு முன்னாடி கொஸ்டினர், அதில் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம், எழுத வைக்கும். பரிசல்ல நாங்கள் கேட்குற எல்லாத்தையும் அவர் நிரப்பணும். அவரை குறித்து வேறு சில போதகர்கள், அவரை விட மூத்த போதகர்கள், அவங்க அவரை குறித்து என்ன கொடுக்கணும்? அவரை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை குறித்தும் அவருடைய உண்மையை குறித்தும் அவங்க என்ன கொடுக்குறாங்க? சாட்சி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் ஃபைலாக வச்சிருக்கிறோம். பரலோகத்துக்கெல்லாம் அதை நம்ம தூக்கிட்டு போறது இல்லை. ஆனால் உலக அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. ஆண்டவரே சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை. இன்னைக்கு நிறைய ஊழியம் செய்கிறவங்க இந்த ரெண்டையுமே செய்யறதில்லை. அதனால அவங்களுடைய ஊழியங்கள் ஆரம்பத்தில் அப்படி ஏதோ வருது, அதற்கப்புறம் அது என்ன செய்யுது சொல்லுங்க? அர்த்தமற்றதாக மாறி. இப்போ சிலர்லாம் எங்கள்கிட்ட ஆர்டினேஷன் வாங்குறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு நமக்கு தெரியறதில்லை. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் ரெவரண்ட் சதீஷ் அவர்கள் என்னோடு இடைவிடாத தொடர்பில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதுவே ஒரு ஸ்தோத்திரம் தானே. மனிதனுக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இப்போ அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்குது. அதை எப்போவும் கழுத்தில் சுமந்துட்டு அலைய முடியாது, ஆனால் இருதயத்தில் சுமக்கணும். அல்லேலூயா. அதனால் இந்த ஸ்தோத்திர ஆராதனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது 3வது முறை உங்கள் புல்பீட்டில் நிற்கிறேன் இல்லையா. அவரை ஆர்டைன் பண்ணுறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அதில் இப்போ ஞானசேகர் வந்திருந்தார் ஐயா, எங்கள் அப்பா வந்திருந்தேன். இப்போ 3வது முறையாக நான் வந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய விதத்தில் உங்களுடைய சபையில் பல மாற்றங்கள், நிர்வாக ரீதியில் ஊழியங்களை எப்படி செய்யணும், நிறைய திட்டங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க. வெரி குட். ஆனால் சரீர பிரகாரமாகவே நான் சொல்கிறேன், இந்த சேர்ச்சை பார்க்கும்போது எல்லாமே மாறி இருக்கு. நீங்களே பார்க்குறீங்களா? புல்பீட் மாறி இருக்குது. போன தடவை நான் வந்தபோது ரொம்ப சூடாக இருந்துச்சு, என்னால் தாங்கவே முடியல. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சில காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இங்கே நிற்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்மெண்ட்டில் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹியூமிடிட்டி கூடும். இப்போ தங்க சுரங்கம் இருக்கு இல்லையா, கோல் ஃபீல்ட், அதுலலாம் உள்ளே போக போக சூடு கூடும். பேஸ்மெண்ட் அப்படின்னாலே அது ரொம்ப பிரச்சனைகள், ஃபங்கஸ், அதை மூடி வச்சுருந்தா ஒரு ஈரப்பதம். இப்போ இந்த மேட்டெல்லாம் இதே டாப்பில் போட்டால் ரொம்ப நாள் வரும். இப்படிப்பட்ட இடத்துல இப்போ இந்த கூட்டத்திற்காக பார்த்தா அப்படி எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறீங்க. ஃபால் சீலிங் வந்துருச்சு, புல்பீட் சைஸ் பெருசாகிடுச்சு, ஏசி வந்துருச்சு. ஏசி இருந்துச்சு, அப்போ அது வேலை செய்யாமல் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மந்திரி வராங்க அப்படின்னாலே, இப்போ ஒரு முறை நாங்கள் நம்ம சாங்லி அண்ணா ஒரு பதவியில் இருக்கும்போது நாங்கள் எங்கள் சேர்ச்சுக்கு கூப்பிட்டுருந்தோம். எங்களுக்கு அப்போ தெரில, இதெல்லாம் போலீஸுக்கு சொல்லணும், அவனுக்கு சொல்லணும், இவனுக்கு சொல்லணும், நமக்கு தெரில. உடனே பார்த்தா அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்கிட்ட அலறான், ஏன் எங்களுக்கு சொல்லலை சார், ஏன் எங்களுக்கு சொல்லலை சார். ஏன்னா ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க வர்றாங்கன்னா கரண்ட்டுக்காரன் அன்னைக்கு கரண்ட் கட் ஆகாமல் பார்த்துக்கணும். கரெக்டா?
ரோடு பிபிஎம்பி காரன் அவங்க வர்ற ரோடை என்ன செய்யறான், சுத்தமா வச்சிருக்கணும். இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்காரனும் என்ன செய்யறான், அலறான். நான் கேட்குறேன், இன்னைக்கு பதவியில் இருப்பாங்க, இப்போ அந்த சாங்கிலே நான் இருக்கிற இடமே தெரில. புரியுதா உங்களுக்கு? நான் அவரை குறைய சொல்லலை, ஆனால் அவர் வருவதை அப்படி அரசாங்க அதிகாரிகள் எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10-20 நாள் செய்ய வேண்டிய வேலையை சபை மக்கள் எல்லாரும் கிடந்து படாத பாடுபட்டு, ரொம்ப அற்புதம். இதெல்லாம் நிலக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு இது ஒரு ஹியூமன், ஒரு சாதாரண செக்குலர் மேட்ரு. ஆனால் அதே சமயத்தில் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லட்டா, இந்த சோஃபாவே நான் முதல் முறை வந்தேன் பார்த்தீங்களா, அதில் உட்கார்ந்த முதல் ஊழியக்காரன் நான். உங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வர்றேங்கிறதுக்காகவே என்ன பண்ணாரு, இந்த சோஃபாவை வாங்கி இங்கே போட்டார். எங்களுக்காக போட்டாரு. ஒரு நாள் அனுபவிக்கிறார், அவர் வருஷம் முழுசும் அனுபவிக்கிறார். ஆமாங்க, மூத்தவர்களை கனம் பண்ணினா அந்த கனத்துல உங்களுக்கும் பங்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, 70 பேரை மூப்பரா ஏற்படுத்திட்டு அவங்க நியாயம் விசாரிக்கும்படி ஓ கனத்துல கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செய்ய. ஆமா, அதனால எனக்கு கொடுத்த கனத்தை இப்ப அவர் அனுபவிக்கும்படி ஆண்டவர் இப்ப எனக்கு சூடா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏசி இங்க மாட்டி இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரியே கலத்தி வேறு எடுத்துருவீங்களா? அவர் தொடர்ந்து அனுபவிப்பார். அதாவது கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நாங்க ஒன்றும் பெரிய நாங்கெல்லாம் ஓகே, அது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். எங்களுடைய பார்வையில் நாங்கள் இந்த அளவுக்குலாம் கனத்துக்கு பாத்திரவான்கள் நான் நினைச்சாலே என் கதை முடிஞ்சிடும். சோழி முடிஞ்சுதுன்றாங்கல்ல. நான் இந்த அளவுக்கு கனம் பண்ணப்படுவதற்கு தகுதியுள்ள ஒரு நபராக நான் என்ன நினைக்கல. என்னில் என்ன தகுதி இருக்குன்னு மற்றவங்க தான் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. மோசே மலையிலிருந்து 40 நாள் கழிச்சு இறங்கி வரோம். அவன் முகம் என்ன செய்து பிரகாசிக்குது. யாராலையும் அவன் முகத்தை என்ன செய்ய முடியல. ஆனா அது யாருக்கு தெரியல. அதனால நம்ம மகிமைய நாமளே வெளிச்சம் போட்டுக்கிட்டு அலையக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் மைக்கை கொடுங்க, எடுத்த உடனே சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில நான் இந்தியாவில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் துபாயில் போய் லஞ்சு சாப்பிட்டேன். இப்போ ராத்திரி டின்னருக்கு திருப்பி நான் இந்தியாவுக்கு அப்படின்னா பேசுகிறாங்கங்க. நான் ஜோக் அடிக்கல. இதே பெங்களூரை சேர்ந்த ஒரு ஊழியக்கார தம்பிலாம் அப்படி தான் சொல்லிட்டு அலைகிறோம். அது அவங்க விமான பயணங்கள் அது இது. நான் நல்லா கவனிங்க. இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் நான் அவரை மைமைப்படுத்த வரல, அவரும் என்னை மைமைப்படுத்த வரல. ஆனால் ஊழியக்காரர்கள் நம்ம ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, எவ்வளவோ ஊழியக்காரங்க கனம் என்பதை அறியாமலேயே வாழ்க்கையில் அப்படியே வரலாற்றில் தெரியாமலேயே போயிடுறாங்க. இப்போ எங்களை போன்ற சிலருக்கு ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யாரை கனம் பண்ணணுமோ அவங்கள என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அதனால் இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் நீங்கள் கொடுத்த அன்பான வரவேற்பிற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்களுடைய போதகர் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த கேட்டகரியில் நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும். மூத்த ஊழியர்களுடைய பாதத்தில் அமர்ந்து அவங்க என்னை கரெக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னவா இருக்கும், எண்ணெயை போல் இருக்கும் அப்படிங்கிறான். இதுதான் வளர விரும்புகிற ஒரு ஊழியக்காரனுடைய தன்மை. இப்போ நான் ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறேன். எனக்கு கீழே அதெல்லாம் இப்போ ஒரு பெருமையாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கொஞ்சம் அடங்கி அப்படின்னா என்ன செய்யறது இல்லை, அடங்கி இருக்கிறது இல்லை. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யுங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. அடக்க ஒடுக்கம் அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனால் உங்களுடைய போதகர் ரொம்ப அடக்க ஒடுக்கமா, ரொம்ப ஆட்டம் போடாம, புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சேர்ச் இப்படிலாம் இருந்தாலே போதுங்க. அப்படியே ஒரு பெரிய மகாராஜா மாதிரி, ஒரு கிங் மாதிரி தான் நீங்களாம் உங்கள் வாழ்க்கை நடக்குது. பூனை, இந்த கருப்பு பூனை படைன்னு சொல்கிறாங்கல்ல,
பிளாக் கேட்ஸ் அவங்கள வச்சுக்கிறாங்க. அப்படியே இவர் வரும்போது ஒரு பந்தா பைபிளை கூட தூக்கிட்டு வர மாட்டாங்க, புரியுதுங்களா? அதை கூட ஒருத்தர் என்ன செய்யணும், தூக்கி கொண்டாந்து தான் வைக்கணும். அப்படிலாம் நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி இண்டிபெண்டாக இருக்கிற நிறைய பேர் அவங்கள நீ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படிங்கிற மனநிலையில் வாழ்கிறாங்க. எல்லாம் இருக்குது, அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மை உள்ளவர்களை என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். அதனால் ரெவரண்ட் சதீஷ் அவர்களுக்கு இன்னும் ஆண்டவர் கிருபைகளை தந்து என்ன நோக்கத்திற்காக அவரை பிடித்தாரோ, இந்த ஊழியத்தை எதை சாதிக்கும்படி கர்த்தர் ஏற்படுத்தினாரோ அதை கர்த்தர் செய்து முடிப்பாராம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவருடைய நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில் என்ன செய்யாது விழுந்து, தரிசனம் இன்னும் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கு. அது தாமதித்தாலும் அது வரும். அதற்காக என்ன செய்ய காத்திரு. அதனால இந்த ஊழியம் அந்த ஆலயத்தை நான் திறந்து வைத்த பொழுதும் பார்த்தேன், அது முழுமையாக முடிக்கப்படலை. ஆனால் ஒரு ஸ்டுடியோ மாதிரி அவரே அதை வேலை செய்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இப்போ அவர் 2 நாளைக்கு முந்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுவும் ஒரு வாடகை கட்டணம் தான். அவருக்கு நான் ஆலோசனை இடம் கூட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இடத்த கூட சொன்னேன், தேடுங்க. ஒரு 60-40 கிடைச்சா கூட அதில் ஒரு பால்கனி வச்சு ஒரு சர்ச் கட்டிட்டு 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் கூட என்ன செய்யலாம், நடத்தலாம். ஏன்னா சாத்தான் அவனுக்கு பொறுக்காதுங்க. நான் 20 வருஷம் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வீட்டில் தான் சர்ச் நடத்தினேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஆனால் நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. RSSனுடைய உபத்திரமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோ கொடுமையாயின பார்வோன் எப்படி ஒடுக்குனான், டெரர். ஒரு நேரத்தில் காலி பண்ண வேண்டிய நேரம் வந்த போது நான் சொல்கிறேன் 3 மாதத்துல நான் காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்களுடைய திருச்சபையினுடைய அளவு உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சிலருக்கு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை எங்கே கூட்டிகிட்டு போகிறது? ஓகே, ஒரு இடத்த வாங்கிட்டோம், கோடிக்கு மேலே கொடுத்து வாங்கினோம். ஃபவுண்டேஷன் போடுற வேலை நடக்கும்போது போய் இஸ்லாமியர்கள் என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க? ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பல லட்சங்கள் மண்ணில் போட்டாச்சு. அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ அந்த நேரத்தில் பெங்களூரில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாஸ்டர் ரூபனுடைய ஊழியம் க்ளோஸ் ஆக போகுது. ஏன்னா 10 பேர் 20 பேர்னா எங்கேயா கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு 50 பேர் 100 பேரை எங்கே, 1000க்கு மேற்பட்ட மக்களை எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? ஒரு பெரிய சவாலை நான் சந்தித்தேன். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடிலாம் பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஐயோ அம்மான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஊருக்கெல்லாம் ஜெப விண்ணப்பம் பண்ணிக்கிட்டுலாம் நான் ஆலையே இல்லை. சபை டீக்கன்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், பேசினோம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த 3 மாதத்துக்குள்ள இப்போ நாங்கள் எங்கள் சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ எங்களுக்கு 3 இடம் வாங்கிட்டோம். முதல்ல ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு, அதை வாங்கி எங்களுடைய திருச்சபை மக்கள் எல்லாம் லீவ் எடுத்து 1 மாதம் வேலை செஞ்சோமா, கொட்டி அந்த கட்டடத்தை பார்த்தாலே பாழடைஞ்ச உலகத்தினுடைய அத்தனை பேய்களும் குடியிருக்கிற கட்டடம் மாதிரி இருந்துச்சு. நிஜமாங்க, அவ்வளோ பயங்கரமான இடம். ரோட்டில் லைட்டு கிடையாது, எல்லாம் கஞ்சா அடிக்கிறவன், பொம்பளைங்கெல்லாம் அந்த ரோட்டில் பாதுகாப்பாக போக முடியாது. கருப்பு கலரில் தண்ணீர் சாக்கடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஜனங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் நெகேமியா அலங்கத்தை குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியாக அந்த சர்ச்சில் நாங்கள் அதை தான் பிரசங்கம் பண்ணேன். பழைய சர்ச்சில் ஜனங்கள் இறங்கி வேலை செய்தாங்க. அப்படி மேலே ஏறி பிரதர்ஸ் அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கீழே வரும்போது பார்த்தா அவங்க கலரே மாறிடும். ஆப்பிரிக்கர்களெல்லாம் இவங்களை பார்த்து பயந்துருவாங்க. ஏன்னா அது ஒரு குக்கர், அந்த எரிச்சு அப்படி சாம்பலும் கருப்புமா இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஒரே மாசத்துல அந்த கட்டடம் அற்புதமான ஒரு கட்டடமாக ஃபால் சீலிங்லாம் போட்டு பண்ணி முடிச்சிட்டோம்.
அவருக்கு நான் சொல்லியிருந்தது என்ன, 3 மாசத்துல நான் காலி பண்றேன்னு சொன்னேன். இப்போ இங்க ஒரு பக்கம் கோர்ட் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஜெயிச்சிட்டோம், அல்ல நமக்கு தோல்வியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அப்போ ஜெயிச்சிட்டோம். அதுக்குள்ளேயே கோர்ட் கேஸ் ஒரு பக்கம் நடக்குது. இவருக்கு கொடுத்த 3 மாசத்துல பாருங்க, கர்த்தர் மாத்திரம் அவன் வயிற்று பிழைப்புக்கு வந்தா அவன் வெக்கப்பட்டு போவான். அழைப்பு அபிஷேகத்தோட வர்றவன் ஏதா பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவனை கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன நடந்துச்சு தெரியுமாங்க, நாங்க இந்த ஆலயத்தை இங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, கோர்ட் கேஸ் அங்க போனா அங்க கிடக்குது. அவருக்கு நான் 3 மாசம் டைம்ல காலி பண்றேன்னு 2 மாசத்துல காலி பண்ணிட்டு எங்களுடைய சொந்த ஆலயத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஓகே, அப்போ அந்த ஆலயத்தை புதுப்பித்துட்டு முதல் ஆராதனை இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்தினுடைய ஓனர் அவர் ஒரு திருப்பதி பக்தர், பயங்கரமான ரொம்ப பக்தி உள்ள இந்துக்கள். அவரும் அவர் மனைவியும் வந்தாங்க. அவங்க அவங்க கூட்டத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி மிரண்டுட்டாங்க. அவர்கிட்ட மைக் கொடுத்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா, இந்த கட்டடம் இனிமேல் உங்களுக்கு தான், ஓசிக்கெல்லாம் தரல, வாடகைக்கு எடுத்தோம் முதல்ல 40,000 சொல்லி 2-3 மாசம் தாங்க வாடகையை கொடுத்தோம். அதுக்குள்ளே அவங்க சொல்லிட்டாங்க இது எப்படி இருந்த இடம், அவங்களுக்கு தெரியல இந்த கட்டடத்தை எப்படி கொடுத்தாங்க, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயங்க. இதுல என்னதான் நடக்கணும், சர்ச்சு தான் நடக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க இது உங்களுக்கு தான், நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள பாருங்க அங்க கேஸ் முடிஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க கேஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டைம்ல கேஸ்ல வெற்றியா ஜெயிச்சிட்டோம். அப்போ பார்த்து பாருங்க, இப்ப எங்களுடைய புது சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு இஸ்லாமியருடையது. அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டும் அந்த இஸ்லாமியருடையது. இப்போ எங்க புது சர்ச் இருக்கிற இடத்துலையும் அவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தாங்க. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, ஃபாதர் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு, இந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுத்துடலாம் இருக்கிறேன் அப்படின்னாரு. 2வது இடம். நான் சொன்னேன் இப்போதான் நாங்கள் ஒரு இடத்த வாங்கியிருக்கிறோம், அதுக்கே எங்களுக்கு நான் கமிட்மெண்ட் சார், நான் கொடுக்குறேன்னு தான் சொன்னேன் சார், நீங்கள் எப்போ பணம் கொடுக்கணும்லாம் சொல்ல, நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க. அப்போ நான் ஏன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் என்கிட்ட சொல்கிறார் சார் இந்த இடத்த சர்ச்சுக்கு கொடுத்துடுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் சார் எங்கள் ஆட்களை, நான் இதை மைக்கில் வேற போகுது, பரவாயில்ல போட்டோம், எங்கள் ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலையும் நான் கட்டடம் கட்டினேன்னா உங்களை சர்ச்சு நடத்த விட மாட்டாங்க, அவங்க கொடுக்குற தொல்லையில நீங்களே ஓடி போகும்படி செஞ்சிடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் என்கிட்ட சொல்றாரு இந்த இடத்த காலியா அவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி. ஏங்க நடந்த அற்புதத்தை நான் சொல்றேங்க. அவர் என்ன விலைக்கு வாங்கினார்னு எனக்கு தெரியும், அதை விட விலையை குறைத்து கொடுக்கிறார். அவர் பையன் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க பாஷையில சொல்றான். அவர் சொல்றாரு, விடுறா, கடவுளுடைய ஊழியத்துக்கு நம்ம கொடுத்தா நம்ம அல்லாஹ் நமக்கு வேற எங்கேயாவது தருவார். அப்போ அவர் கேட்டாரு உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது எங்களுக்கு வேணும், நாங்கள் பணம் சேகரித்து கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. எடுத்துக்கோங்க சார் அப்படின்னாரு. ஏன் தெரியுமாங்க, சும்மா கண்டவனுக்கெல்லாம் கண்டவங்க இப்படி கொடுத்துருவாங்களா? இங்க ஒரு அபிஷேகம் இருக்குது, இங்க தேவன் இதை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டா, நான் கேட்டது 2 வருஷம், ஆனா ஒரே வருஷத்துக்குள்ளேயே எல்லா பணத்தையும் கொடுத்து முடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண உதவி செய்தார். நான் ஏன் இதை உங்களுக்கு இப்போ பாருங்க, இப்போ 2 சர்ச் இருக்கு, பழைய சர்ச்சு, புது சர்ச்சு, பால்கனி எல்லாம் இருக்குது. ஆனா இப்பதான் எல்லாரும் இந்த சபையில வந்த உடனே எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். நடந்து வந்தவங்க 2 வீலர், 2 வீலர்ல வந்தவங்க எல்லாம் காரு, ஒரே வீட்டுல 2-3 காரு, இந்த உட்கார்ந்துருக்காரு அவரே 2 காரு, 3 பைக் வச்சிருக்காங்க. அப்படி சபைக்குள்ள வர்ற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே காருங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க எல்லாரும். இப்ப என்ன பண்றது, எதிர்த்தால வாங்கி 1 வருஷம் ஆகுதா, பார்க்கிங்காகவே இப்போ ஒரு இடத்த வாங்கணும், அதெல்லாம் பெரிய கோடிகள். நான் போய் சொல்றேங்க, நான் பெருமையா பேசல, எந்த வெளிநாட்டுக்காரருடைய ஒரே $1 கூட அதுல இல்லை.
எல்லாம் எங்களுடைய திருச்சபை மக்கள். நாங்கள் டொனேஷன் புக் அடித்து அங்கங்கே மக்கள்கிட்ட வாங்குற பழக்கமும் எங்கள்கிட்ட கிடையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை துவக்கினால் அவர் தான் அதை முடிப்பார். இந்த டொனேஷன் புக் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நம்புறதில்லை. அதெல்லாம் உலக வழிகள். அநேக சபைகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு சீட்டு, பரிசு சீட்டு முறை, குலுக்கல் முறை, சர்ச் கட்டடத்துக்காக கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் வச்சு டிவி கொடுக்க அப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை, உண்டாக்கலை. ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய இருதயத்தில் இந்த தரிசனத்தை விதைத்திருக்கிறேன். அவர் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் அவருக்கு அதை உறுதிப்படுத்தும் போது உங்களோட ஷேர் பண்ணுவார். நான் இடத்த கூட சொன்னேன், அங்கே இங்கெல்லாம் போகாதீங்க, அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை, அவரே சொல்லுவார். ஒரு இடத்த நீங்கள் தேடுங்க. இப்போ நாங்கள்லாம் தேடணும். எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது இதுக்கு மேலே போகாதீங்க, இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கணும் சொன்னா, அங்கே சொன்னாங்க. நிறைய பேர் இங்கே ரிங் ரோட்டில் ஒருத்தர், அதே வீட்டுக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த ரிங் ரோட்டில் நீங்கள் போகும்போது லெஃப்ட் சைடில் ரிலையன்ஸ் இருக்கு தெரியுங்களா, முன்னாடி போனீங்கன்னா அந்த ரைட் சைடில் பாருங்கள், இப்போ ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த இந்து கோயிலுக்கு அடுத்தால். நீங்கள் அங்கே போய் நடத்துங்க உங்கள் சர்ச் இன்னும். நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல தான் ஊழியம் கொடுத்துருக்குறார். எத்தனையோ பேர் சொன்னாங்க, இந்த மக்கள் போனா பரவாயில்ல, நீங்க புதிய இடத்துல போனா புதிய மக்களை இல்ல, பெத்த பிள்ளைய தெருவில் விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் பிடிக்கிறவன் பிள்ளை பிடிக்கிறவன். அதனால நான் சொல்லிட்டேன், சாரி, இந்த பிள்ளனா கார்டன்ல நான் ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். அதனால இங்க இருக்கிற ஒரு ஆத்துமாவை கூட நான் இழக்க தயார். ஏன்னா வர முடியாது இல்ல, எவ்வளவு மக்கள் எல்லாரும் ஆட்டோ போட்டுட்டு வந்துட முடியுமா? நான் சொன்னேன், எந்த தெருவை நான் சொன்னனோ அங்கே இடம் இருக்குதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன், அதை தாண்டிலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இவங்க இடம் தேட போகும்போது அதே மாதிரி நான் சொன்ன தெருவிலேயே இப்போதைக்கு 3 இடங்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஒரு இடத்த 4 floors கட்டும்படி பல கோடிகள் ஆயிடுச்சு. அதுலேயும் எப்போ முடிச்சோம் தெரியுமாங்க, கொரோனா டைம். அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்திருந்த நேரத்தில் எங்களுடைய ஸ்தாபனம், பல ஊழியர்கள், சிறுவர் இல்லம், அதெல்லாம் கொரோனா காலத்தில் கூட ஆண்டவர் குறை வைக்கலை. சபை மக்களுக்கு 2-3 முறை உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். பல இடங்களில் தேவைப்பட்ட மக்களுக்கு உதவிகளை அனுப்ப உதவி செய்தார். அந்த கொரோனா காலத்திலேயே அந்த கட்டடத்தையும் கட்டி முடிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. எதற்கு நான் இதை சொல்றேன்னா, நாங்க கொஞ்சம் முந்தி அனுபவம் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி வருகிற உங்களுக்கும் அதை செய்ய கர்த்தர் வல்லவர். அவர் நேற்றும் இன்றும், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எங்களுக்கு இதை செய்த ஆண்டவர் உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? சொல்லுங்க, ஏன் செய்ய மாட்டார்? செய்வார். நீங்க விசுவாசித்தால் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. அதனால இந்த 1 வருடம் அவர் பாஸ்டர், ரெவரண்ட், பிரீஸ்ட் ஏதோ ஒன்று மாறினதுக்கு அப்புறம் இந்த 1 வருஷத்துல உங்க ஊழியத்துல பல மாற்றங்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்ல. ஏன் இந்த வாடகையை கொடுத்துக்கிட்டு கிடக்கிற இதுல இருந்தும் ஒரு விடுதலை ஆண்டவர் தர வல்லவர் தானே. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இதை நான் சொல்லாம போகக்கூடாது. விதையை நான் விதைச்சிட்டு போறேன், அது உங்களுடைய உள்ளங்கள்ல வளரட்டும். இன்றையிலிருந்து ஆண்டவரே எங்களுக்காக ஒரு இடத்தை என்ன செய்யுங்க, காட்டுங்க. அது எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கும், நம்மளே அதன் வழியா நடந்து போவோம். ஆனா அதுதான் நமக்குரிய இடம், நமக்கு தெரியாது. நீங்க ஆபிரகாமை அழைக்கும் போது நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்ற, அவன் கொஞ்ச நாள்லயே அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனா அங்க பஞ்சம் உண்டான போது அவன் எங்க போறான் சொல்லுங்க? எகிப்துக்கு போறான். அங்கதான் பிரச்சனை. ஆனா அவன் வந்துட்டான். ஆனா அதுதான் கர்த்தர் தனக்கு கொடுக்கிற தேசங்கிறது அவனுக்கு தான் நிக்கிற பூமி, கர்த்தர் எனக்கு தந்த தேசம் நாம் அறியாம இருந்தோம். எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் இயேசு கூட பேசிட்டு போறாங்க. ஆனா அவர் இயேசுன்னு அவருக்கு தெரியல. அப்புறம்தான் சொல்றாங்க, ஐயா அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செஞ்சது? அல்லேலூயா. அதனால நடந்து திரிங்க, கொஞ்சம் ஜெபத்தோட தேடுங்க. தேடுகிற நீங்கள் கண்டடைவீர்கள்.
அல்லேலூயா. இடையிலையும் வரேன், கண்டிப்பா வருவேன். ஆனா நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி நிச்சயமா உங்க போதகர் அதுக்கும் என்ன அழைப்பார்ன்றது எனக்கு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய திருச்சபை மக்களோடு வந்து உங்களுடைய திருச்சபைக்கென்று ஒரு இடத்தை நம்ம எல்லாம் பிரதிஷ்டை செய்வோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஊழியம் வளர்ந்தாதான், ஓ எல்லை பெருகினாதான் நீ கர்த்தருடைய ராஜ்யத்தின் எல்லையை பெருக்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, பிள்ளைங்களை குஷிப்படுத்துறதுக்காக கதை சொல்ற மாதிரி நான் சொல்லலை. இது ஏற்கனவே நான் இதை அவற்றை பகிர்ந்து கொண்டுட்டேன். இப்போ சபையில் உங்களுக்கு முன்னால் இதை நான் வைக்கிறேன். நீங்கள் போதகரோடு சேர்ந்து அதற்காக என்ன செய்யுங்க? ஜெபிங்க, உழைங்க. இப்போ எங்களுடைய ஆலயத்திற்கு 3 இடம் வாங்கிட்டோம். இப்போ அதனுடைய 3, 2, 5, 1, 7 லேண்டினுடைய மதிப்பு மாத்திரமே 7.5 கோடி. இப்போ ப்ராப்பர்ட்டி கட்டியிருக்கிறது எல்லாம் சேர்த்தா 10 கோடியை தாண்டும். நல்லா கவனிங்க, எங்களுடைய ப்ராப்பர்ட்டியினுடைய மதிப்பு மோர் தென் 10 crore. நான் சும்மா சொல்றேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடமும் எங்களுக்காக அப்படியே கிட்ட வந்துகிட்டு இருக்கு. வாங்கிக்கோங்க. அவங்க பாருங்க எவ்வளோ பேர் நெருக்குறாங்கங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு வித்துடலாம். அப்பாவும் மகனும் என்ன சொல்றாங்க? சர்ச்சுக்காக வெயிட் பண்ணலாம். சர்ச்சுக்காரங்க வாங்காம வேண்டவே வேண்டான்னு சொன்னாதான் வேற யாருக்காவது விற்கணும்னு இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பேராசை பாஸ்டர்? இல்லைங்க, பேராசை இல்லைங்க. பெரிய ஊழியத்தை செய்ய பெரிய இடம் தேவை கண்டிப்பா. அதனால அதுக்காகலாம் நான் உங்களை ஜெபிக்க சொல்லலை, நாங்க எங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். ஆனா உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய தரிசனத்தை வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சொந்த இடத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரத்தில் அட்வான்ஸ் கொடுக்க போறேன் ஐயான்னு சொல்லி உங்க பாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு போய் அவர் அட்வான்ஸ் கொடுக்கணும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, கர்த்தர் நல்லவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். அப்புறம் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, வசனத்தெல்லாம் இந்த எடையே கொஞ்சம் கரையம் அரிக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டுலாம் சொல்லக்கூடாது, முழுசா சொல்லணும். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அந்த நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எது தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசம்ங்கிற வல்லமை. இப்போ போர்வெல் போடுறவன் பூமிக்குள்ள துளை போடுறான், அங்க உள்ள நீர் ஓட்டம்னு ஒண்ணு ஓடிட்டு, நீங்க எவ்வளவு போட்டிருப்பீங்க இல்லையா? அங்க கவனிங்க, சும்மா எவனும் குருட்டாம்போக்கெல்லாம் அப்படி எங்க வேணாலும் போய் போட மாட்டான். அதுக்கு முன்னாடி வாட்டர் டிவைனிங் அப்படி, இப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தான் வந்தாச்சு. அங்க கீழே என்ன ஓடிட்டு இருக்குது? இப்ப நல்லா கவனிங்க, அதை போய் பிடிக்கணும் அப்படின்னா விசுவாசம்ங்கிற வல்லமை கிரியை செஞ்சா உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக கோணலாய் இருக்கிறவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். ஓகே, பிரசங்கம் பண்ணணும், நேரம் வேற ஓடிட்டே இருக்குது. சரி, முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் தந்த வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களோடு நான் பேச போகிற தலைப்பு என்ன தெரியுமா? ஒரு சபையின் வளர்ச்சி, வெற்றி மற்றும் ஆசீர்வாதத்திற்காக சபை அங்கத்தினர்களின் பங்கு என்ன? What are the responsibilities of the church members for the growth, success and blessing of their own church? தங்களுடைய சொந்த சபை 3 காரியங்களை சந்திக்கணும். 1, வளர்ச்சியை பார்க்கணும். 2, வெற்றியை பார்க்கணும். 3, ஆசீர்வாதங்களை பார்க்கணும். இந்த 3ஐயும் அமெரிக்காவில இருந்தோ இங்கிலாந்துல இருந்தோ யாரும் பார்சல் பண்ணிலாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. இதற்காக உழைக்கும்படி திருச்சபை மக்களிடத்தில் தான் கர்த்தர் பொறுப்புகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா.
இது நான் ஆண்டவருக்காக ஜெபித்த பொழுது, ஆண்டவரே இந்த திருச்சபையில் நான் என்ன போய் பேசணும்? ஏன்னா என் பிரசங்கெல்லாம் நிறைய யூடியூப்ல எக்கச்சக்கம் வர்றதுனால நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் தந்த தலைப்பு இது. ஒரு திருச்சபை வருகிற வெள்ளிக்கிழமை இவர் முன்பு இருந்த ஒரு ஸ்தாபனத்தினுடைய 84வது ஆண்டு விழாவில் நான் பேச போறேன். அதற்காகவும் நான் ஜெபித்த பொழுது ஒரு தலைப்பை ஆண்டவர் தந்தார், இதை பற்றி பேசு அப்படின்றார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அங்கங்க இருந்து என்னத்தை தருவார்? வசனங்களை தருவார். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு தலைப்பை கத்த தந்தார். பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை காண்பித்து கொடுத்தார். திரும்பவும் சொல்லுங்க, 3 காரியத்தை நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? திருச்சபையின் முதல்ல என்னது? growth. நம்பர் 2 வெற்றி, சக்சஸ். நம்பர் 3 ஆசீர்வாதங்கள், blessings or prosperity. இந்த 3 சபையில இருந்தாதான் நாம உலகத்தை கலக்க முடியும். அல்லேலூயா. வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவனை குள்ள மனுஷன் சொல்லுவாங்க. இந்த வளர்ச்சி இல்லாத மனிதர்களை பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்ல இருப்பாங்க அல்லது சினிமாவில் ஜோக்கரா இருப்பாங்க. வளர்ச்சி இல்லாத மனிதர்கள் சமுதாயத்தில் பலருடைய பரிகாசத்திற்கு ஆளாகுவாங்க இல்லையா? சகைவை பத்தியே நம்ம சண்டே ஸ்கூல்ல என்ன தப்பா சொல்லி கொடுக்குறோம்? குள்ள சகை. பைபிள்ல குள்ள சகைன்னு போட்டிருக்கா? இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் எவ்வளவு பெரிய பொய் சொல்றாங்கப்பா. பைபிள்ல குள்ள சகைன்னுலாம் போடலங்க. என்ன தெரியுமா? இல்ல அவன் உயரம் குறைந்தவனாய் இருந்தபடினால எட்டி என்ன செய்ய முடியல, அதனால போய் எங்க ஏறினான். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில திருச்சபை குள்ள சபையா இருக்கக்கூடாது, கள்ள சபையாவும் இருக்கக்கூடாது, குள்ள சபையாவும் இருக்கக்கூடாது. குள்ளம் என்பது எதை குறிக்கும்? நோ growth. புரியுதா உங்களுக்கு? இப்ப உண்மையான உயிர் இந்த பாருங்க, கோல்டன் செடி ஒன்று வச்சிருக்கிறார் ஐயா. இது என்ன செடி? கோல்டன் செடி. அடுத்த முறை நான் இந்த மீட்டிங் இங்க வந்தேன்னா இது மேல போய் தொட்டுக்கிட்டு இருக்கும். கரெக்டா? அவ்வளவு வளர்ந்துருமா? ஏன்? கோல்டன் செடிங்க. ஏன் வளராது? நான் முழிக்கிறீங்க. அடுத்த வருஷம் நான் வரும்போது எப்போ கூப்பிடுறீங்களோ இந்த 2 பக்கம் இருக்கிற செடி இந்த கூரையை தொட்டுக்கிட்டு இருக்கணும். சரியா? வளர்த்துருவீங்களா? மேல தூக்கி. ஏங்க ஏன் இது வளராது தெரியுமா? அதுக்கு உயிர் இல்லை. உயிரற்ற எதுவும் வளராது. இந்த பூச்செடி போன தடவை வந்த போதும் இப்படிதான் இருந்துச்சு. இதுதான் குள்ளனுக்கு அடையாளம். அப்படியே இருக்குது. ஏன்? உயிர் இல்லை, அது செயற்கையானது. இன்னைக்கு அநேக சபைகள் உயிரற்ற சபைகளாக செயற்கை முறையில் நடத்துறாங்க. சோறு போடுறான், அப்புறம் என்ன பண்றான்? கடன் கொடுக்கறான், அப்புறம் ஆட்டோ போடுறான். எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நீ என்ன கூத்து அடிச்சுக்கிட்டு வேணாலும் வா, கண்டிப்பும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. எப்படியோ சர்ச் நடத்துறான். ஏன்னா அது அவன் வயிற்றுக்காக அவன் துவங்கினது. அது ஒரு தொழில், அது ஒரு வியாபாரமா செய்யறாங்க. அதெல்லாம் வளர்க்கணும்னு என் தேவனுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. நல்லா கவனிங்க. அது ஆங்கிலத்தில் ஆர்கசம் சொல்லுவாங்க, லிவிங். ஓகே, இன்னும் சின்னதா சொல்லித்தரேன். இந்த கேஜி, எல்கேஜி, ப்ரீ கேஜிலாம் சொல்றாங்க தெரியுமா? அங்க யாராவது டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு சின்ன காரியம் சொல்லி கொடுப்பாங்க. லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு அவங்க அங்க காட்டுவாங்க. இந்த பெட்டியை காட்டி வாட் இஸ் திஸ் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? திஸ் இஸ் நான் லிவிங் திங்ஸ். இப்ப அங்க ஒரு செடி, உண்மையாவே ஒரு குரோட்டன் செடி இருந்தா அந்த டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, இது லிவிங் திங். கரெக்டா? இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு சத்தியத்தை உள்ள வைக்கிறாங்க. நான் லிவிங் திங்ஸ் இருந்தபடியே இருக்கும். லிவிங் திங்ஸ் தினந்தோறும் மாற்றங்கள் அடையும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன்னா சபை உயிருள்ள ஒன்று, அதன் தலைவர் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. சபை வளரணும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் பார்க்கறது இல்லப்பா, தரத்தை தான் பார்ப்போம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, we seek the quantity not the we see the quality not the quantity. நான் சொல்றேன், இவன் உருப்படாத ஊழியக்காரன். நான் சொல்றேன், எண்ணிக்கையிலையும் பெருகணும், தரத்திலையும் பெருகணும். அதுதான் உண்மையான சபை. அல்லேலூயா. ஏன் இவரை சொந்த இடம் வாங்கும்படி தூண்டி விட்டேன்? நீங்க நினைக்கலாம், பாருங்க ஆளு நம்ம பாஸ்டர் கெடுத்துக்கிட்டாரு, நல்லா இங்கேயே அழகா நல்லா. ஏங்க இந்த மறுரூப மலையில போன உடனே இயேசுவோடு வந்து மோசே எலியாலாம் பேசணுன்னே பேதுரு சொல்ற, ஆண்டவரே இங்கேயே நம்ம என்ன பண்ணணும், 3 கூடாரம் போடலாம். உமக்கொன்று, மோசே கொன்று. வாயை திறந்து பேசுங்க, தெரியாதா இதெல்லாம்? சரி, இப்ப இவங்க 3 பேர் நிக்கிறாங்களே, பேதுரு, யாக்கோபு, அவங்களுக்கு கூடாரம். இன்டைரக்டா என்ன சொல்றான் தெரியுமா? உங்க 3 பேருக்கும் கூடாரம் போட்டா நாங்க 3 பேர் உங்களுக்கு கை கால் அமுக்குற மாதிரி உள்ள பூந்துக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வாங்க மலையிலிருந்து கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி வந்தா ஒரு வாலிபு பையனை சிறு வயதுல இருந்து ஒரு அசுத்தாவி பிடிச்சு அவனை தீயிலையும் தண்ணீர்லையும் அடிக்கடி தள்ளும். அவரை பிடித்திருக்கிற அசுத்தாவியை துரத்தும்படி சீஷர்கள் இடத்துல அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தார். அவங்களால முடியல. அப்ப இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவன் கேட்கிறான், ஐயா நீர் மனம் இறங்கி என் மகனுக்காக ஏதாயிலும் செய்யக்கூடுமானால். கவனிங்க, மறுரூப மலையில கூடார அடிச்சுட்டு உட்கார்றதுக்கு இயேசு வரல. அவருடைய மகிமையை அசுத்த ஆவிகளை துரத்தி மனிதரை விடுதலையாக்குறதுல வெளிப்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. ஒரு சிலர் நினைக்கலாம், இதுவே போதுமா தானே இருக்கு. இல்லைங்க, வளர்ச்சிக்கு இடமும் ஒரு முக்கியம். அதனால சர்ச் வந்து வளரணும், எல்லா விதத்திலையும் வளரணும். 2 என்ன சொன்ன, வெற்றி. ஏன்னா திருச்சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, போராடிட்டு. அதெல்லாம் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். 3வது சொன்ன, ஆசீர்வாதங்கள், செழிப்பு. ஓரளவுக்கு இந்த சர்ச் அளவுக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தான் வச்சிருக்கிறார். உண்மைதானே? இந்த குவான்டிட்டி, இந்த குவாலிட்டி ஆஃப் சர்ச்சில் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார். அப்போ இன்னொரு பெரிய இடத்திற்கு கொண்டு போனா, அப்ப எல்லைகள் பெரிதாகும் பொழுது யாபேஸ் ஜெபிக்கிறான்ல, தேவரி என் எல்லையை பெரிதாக்கும். அவன் கேட்டதை கர்த்தர் அருளினாரா? இது குறுகின எல்லை, உங்களுக்கு ஒரு பெருகின எல்லை தேவைப்படும். அது என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியன்ஸ் chapter 4 verse 16. அவராலே சரீரம் முழுவதும் உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தந்தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. Praise the Lord. அவராலே, யாராலே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சரீரம் முழுவதும். சரீரம் என்று அங்க என்ன குறிக்கிறார் தெரியுமா? சரீரமாகிய சபை. அது என்ன செய்யணும்னா, இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்து அன்பினாலே பக்தி விருத்தி உண்டாகுகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி. இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல சரீரம் என்று சொல்லப்படுவது சபையாகிய சரீரத்தை சொல்றார். அங்க என்ன அப்போ தேவ திட்டம் என்ன? சபையாகிய சரீரம் இசைவாய் இணைக்கப்பட்டு அது என்ன செய்யணும்? இவர் ஒரு கட்டட நிபுணர், அவருக்கு தெரியும் ஃபவுண்டேஷன்ல இருந்து டாப் வரைக்கும் எப்படி போகணும். ஏன்னா சில கட்டடம் பார்த்தீங்கன்னா சாய்ந்த கோபுரம் மாதிரி ஆயிடும். அவன் பாட்டுக்கு தோண்டுவான், சாயில் டெஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ எங்கள் சர்ச் கட்டியிருக்கிறோம் பார்த்தீங்களா, மண்ணை டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். இன்ஜினியர் சொல்லிட்டாரு,
நான் சொல்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டேன்னா நான் உனக்கு பிளான் பண்ணி தரேன்னாரு. என்னன்னு கேட்டேன். நீ வந்து பைல் ஃபவுண்டேஷன் போடணும்னாரு. பைல்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், பைல் ஃபவுண்டேஷனா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ அவர் சொன்னாரு, சார் இந்த மேம்பாலம்லாம் கட்டுறவங்க பார்த்துருக்கேன். அது என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பில்லர் போடும் பொழுதும் அதை என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ரவுண்டா இருக்கிற ஒன்று என்ன செய்யும், அது கிட்டத்தட்ட போர்வெல் மாதிரி தான். அது போய் பெரிய வட்டமா இருக்கும், ஒரு 6 அடி 8 அடி 9 அடி அப்படிலாம் இருக்கும், 12 அடிலாம் இருக்கும். அதுதான் ஃபைல் ஃபவுண்டேஷன். அதுல இருந்து என்ன செய்யறாங்க, அப்படி மேல தூக்கிட்டு வர்றாங்க. நீங்க மேல் எழுந்த வாரிய 6 அடி 7 அடினா சில இடத்துல கட்டலாம், சில சாயில் என்ன செய்யாது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், இது ஒரு காலத்துல குப்பை கிடங்கு, பள்ளமா கிடந்த இடம். அவன் கண்டதெல்லாம் கொண்டாந்துங்க என்ன செஞ்சான், கட்டுனான். பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கட்டினும் 10 வருஷம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே விரிசல் விழுற. அவர் சொன்னார், நம்ம சாதாரணமாக ஜேசிபி மிஷின்லாம் கொண்டாந்து இங்கே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம்னா 2 பக்கத்தில் இருக்கிற கட்டடமும் சரிந்து விழுந்தா நீங்கள் பிரச்சனையை சந்திப்பீங்க. அப்போ அவர் சொன்னார், 18 அடிக்கு துளை போடணும். என்ன போடணும், அதான் இங்கே வந்து மிஷின் போடுது, அங்கே ஆட்கள் போடுவாங்க. அப்படியே 18 அடி ஆழத்திற்கு போட்டு அங்கிருந்தே கம்பி கட்டி உள்ள இறக்கி பூமிக்கு அடி 4 அடி வரும்போது அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, நார்மலா வாயா போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தட்ல தான் நாங்கள் கட்டினோம். என் வாழ்க்கையில் அது முதல் முறை. எங்க ஏரியாவில் இது வரைக்கும் யாருமே ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டு கட்டினதே இல்லை. அதனால நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டு போனாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்டட நிபுணருக்கு தான் அது என்ன மாதிரி மண்ணு, அங்க எப்படி கட்டணும். இப்ப எங்க சர்ச் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர் இருக்காது, இந்த மாதிரி பில்லரே இருக்காது. ஐயா பார்த்துருக்கிறாரு. அதுக்கு நான் இன்ஜினியர்கிட்ட பேசினேன். நான் பில்லர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் முகத்தை நிறைய பேர் பார்க்க முடியல, கரெக்டா. இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய சர்ச், அது ஒரு கத்தீட்ரல். அன்னைக்கு அது கத்தீட்ரலாக வரும்னு நான் நினைக்கல. 2020 அதை நான் கட்டி முடிக்கும் போது கத்தீட்ரல்ங்கிற வார்த்தை அங்கே போடுவோம்னா நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நான் ஒரு பிஷப் ஆகி ஒரு சினாடுனுடைய தலைவராக மாறி பிஷப்ஸ் கவுன்சிலுக்கே சேர்மனாக மாறும் பொழுது நான் ஊழியம் செய்கிற சபை ஆலயம் என்னவா இருக்கணும், கத்தீட்ரலா இருக்கணும். இப்போ அங்க நாங்க கத்தீட்ரல்னு போட்டிருக்கிறோம், ஆனா கட்டும் போது எனக்கு அது தெரியல. நிறைய பேர் இப்ப உள்ள வரும்போது சொல்றாங்க, இது நல்ல ஒரு பெண்டிகாஸ்டல் கத்தீட்ரல். ஏன் நான் சொல்றேன்னா, இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்படணும். அவன் ஆளுக்கு விரும்புறபடி கட்டினா உருப்படாது. ஒரு இன்ஜினியருடைய கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுல அதை கட்டணும். அப்படி கட்ட பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கட்டடம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேகமா கட்டணும்னா என்ன செய்வாங்க, முதல்ல எலும்பு கூடு மாதிரி வெறும் பில்லர்ஸ் எழுப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கிறிஸ் ஹாஸ்பிட்டல், இப்ப அதுக்கு பேர் என்ன பேரு, ஆஸ்மெட் ஆஸ்பத்திரி பார்த்தீங்களா, அதுக்கு கார்னர்ல ஒரு பில்டிங் இருக்குது. ரிங் ரோடுக்கும் அங்க போறதுக்கு முன்னாடி அங்க கார்னர்ல ஒரு பில்டிங். அதை எப்படி கட்டினாங்கன்னா, கீழே இருந்தே சுவரெல்லாம் கட்டவே இல்லை. நான் அடிக்கடி அதை பார்ப்பேன். வெறும் பில்லரை போட்டுக்கிட்டே போனாங்க. வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இது கட்டுறது ரொம்ப சிம்பிள், உண்மைதானே. பில்லர் போடுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படிதான் அதை அவங்க கட்டினாங்க. இது மாதிரி எத்தனையோ கட்டடங்கள். அப்போ நல்லா கவனிங்க, அதுக்கு ஏற்றபடிதான் இந்த பீம் போடுறதுல கூட பல பெயர்கள்லாம் இருக்குது. பிளிந்த் பீம் என்னென்னவோ பேருங்க இருக்குது. இப்போ எங்க கட்டடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டடத்தை பில்லர் இல்லாம போடுறதுக்காக, அது கீழே இப்படி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் கம்பி கட்டி இருக்கிறோம். 25 mm ராட் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடி 20 mm ராட், அதுக்கப்புறம் 16 mm ராட், அதுக்கப்புறம் தான் 12 mm ராட். இந்த கம்பி கட்டுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இப்போ 8 mm இருந்ததெல்லாம் இப்போ என்னவா மாறிடுச்சு, 10 mm மாறி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது இசைவாய் இணைந்து கட்டணும். அப்படி கட்டுனா தான் அது சீக்கிரமா வேகமா எழும்பி வரும். ஆண்டவர் சொல்றார், என் சபை என்ன செய்யணும், வளரணும். நீங்க எல்லாரும் ஒரு மனதோடு இசைவாய் அவனவன்
அப்படின்னா ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான், மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொன்னீங்கன்னா அங்க ஒழிஞ்சு கிடக்கிறவன் சொல்லுவான், டேய் கீழே ஒருத்தன் இருக்கிறான் அவனையும் சொல்லிடான்னு. அப்படி எல்லாமே பாஸ்டர் சதீஷ் பார்த்துக்குவார், நம்ம ஐயா பார்த்துக்குவார். இல்ல, அது தேவ சித்தம் இல்ல. இந்த சரீரமாகிய சபைக்குள்ள உன்னை வைத்திருக்கிறார்னா நீ ஒரு அவயவம். அந்த வசனம் அழகா சொல்லு. ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு ஆண்டவர் அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். அப்ப நீ எனக்கு இதுல பங்கு இல்ல, நான் வெறும் பார்வையாளர் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. We should not be spectators, but we should become the partakers. அல்லேலூயா. பார்வையாளராய் இராமல் நாம யாராய் மாறணும்? பங்காளராய் மாற வேண்டும். அல்லேலூயா. திருச்சபை செழிக்க, அது வளர, அது வெற்றியுள்ளதாய் மாற சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை தீவிரமாய் நிறைவேற்றணும். அல்லேலூயா. சபையின் வளர்ச்சி, வெற்றி மற்றும் சபையின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்திற்காக எல்லாருமே அவங்க பங்கை நிறைவேற்றணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா அப்பா சம்பாதிப்பாரு, ஒருவேளை அம்மா வீட்டை கவனிப்பாங்க, மகன்க மருமகள் சம்பாதிப்பாங்க. இப்போ என்ன செய்ய? அவங்க சம்பாதிக்கிறத அவங்க பெட்டிக்குள்ள பூட்டி வச்சுட்டா வீட்டில் சாப்பாடு எப்படிங்க வரும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனை இது. என் புருஷன் தான் அது வேணா ஓகேங்க, உன் புருஷன் உனக்கு மட்டும், ஆனா உன் சம்பாத்தியமும் உனக்கு மட்டும்னு சொன்னா நீ பிறரோடு ஒன்றாய் இணைந்து என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. பிரச்சனைகள் ஏற்படும். வேலை செய்யணுமா? மூத்த மருமக ஒண்ணு செய்தா 2வது மருமக ஒண்ணு செய்யணும். அதத்தான் இங்க சொல்றார். அவன் தன் தன் பங்கை என்ன செய்யணும்? அப்பதாங்க குடும்பம் உருப்படும். நீங்களாம் நிறைய பேரு சபையில் எப்படி தெரியுமா? இந்த கோயில் மாடுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? லிங்கராஜபுரத்துல ஒண்ணு இருக்குங்க. அது பாட்டு காலையும் நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன். அது இப்ப சமீபத்துல கொஞ்சம் காணும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே அந்த பேக்கரி பக்கத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அது எப்போ பார்த்தாலும் அங்கதான் நிற்கும். லிங்கராஜபுரத்துக்காரங்களுக்கு தெரியும். கோயில் மாடு அதெல்லாம் எங்கேயும் போய் புல்லெல்லாம் திங்காது. அது எல்லாமே கடையில சாக்லேட்டு, அந்த கடைக்காரன் என்னன்னா போடுறான், பிச்சை எடுத்துக்கிட்டாலே. கோயில் மாடு என்ன எடுக்குது? பிச்சை எடுக்கு. இன்னைக்கு சபையில கூட சில கோயில் மாடுங்க இருக்குது, ஒன்னும் செய்யாது. பாஸ்டர் எனக்கு என்ன செஞ்சார், சபை எனக்கு என்ன செஞ்சது, இந்த கேள்வியவே கேட்டுட்டு அலைவாங்க. அவன் குனியவும் மாட்டான், ஒன்னும் செய்யவும் மாட்டான். அவன் இந்த சபையில இருந்தான இல்லாம போனான. நான் சொல்றேன், ஒரு சரீரத்துல ஒரு உறுப்பு செத்து போச்சுன்னா டாக்டர் அதை என்ன பண்ணிடுறாங்க? ஆபரேஷன். ஏன்னா அது அப்படியே போய் முழு சரீரத்தை என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டுரும். உன் பங்கை நீ நிறைவேற்றணும். அது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. யாருமே இங்க சும்மாலாம் உட்கார்ந்துட்டு போக கூடாது. சும்மா நான் போனதே சொன்னேன், இந்த சும்மாங்கிறது கெட்ட வார்த்தை. சும்னே எல்லி ಹೋಗ್ತೀಯப்பா, சும்னே ಹೋಗ್ತಾನೆ. என்ன சிஸ்டர் என்ன பேசிட்டீங்க? சும்மா எங்க எங்களுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லைங்க. சும்மா இன்னைக்கு கூட சொன்னேன், சீக்கிரம் என் கையில் கொடுத்துருங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். ஏன்னா இன்னும் போய் நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நேற்றைக்கு நான் போட வேண்டிய டிவோஷன் போடலை, இன்னைக்கே வந்துருச்சு. ஏன் வரல? நாங்கெல்லாம் குரூப்பா அதை படிச்சுட்டு இருக்கிறோம்.
நான் சொன்னேன், நான் என் டிவோர்ஷனை போய் எழுதணும்னு. ஏன் தெரியுமாங்க? என் பங்கை நான் நிறைவேற்றணுங்க. சும்மாலாம் இருக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு life should not be wasted, it should be lived. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை. அப்படின்னா அவர் முழு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. இந்த சும்மாலாம் வராதீங்க. வந்து சிலர்லாம் ஒரு இடத்த பக்காவா பிடிச்சி வச்சுக்கோங்க. தலையில நல்லா எண்ணெய், இந்த காலத்தில் தேய்க்கிறது இல்லை, தேய்ச்சா கூட பிரசங்க நேரத்தில் நல்லா தூங்குவாரா. அவரால் இந்த சர்ச்சுக்கு புண்ணியம் என்ன தெரியுமாங்க? அவர் தலையில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அந்த சோகத்துல தேய்ச்சி வச்சுட்டு போவார். அவ்வளவுதான். பாஸ்டருக்கு அந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கிற செலவு தான் வச்சுட்டு போறாரு. அப்படிலாம் சும்மா எல்லாம் வராதீங்க. ஆரிய கூத்து அடினாலும் கண்ணாருலாம் இருக்கிறீங்கல்ல, சபை விஷயத்திலையும் அப்படிதான் இருங்க. அல்லேலூயா. பணக்காரங்க கொடுப்பாங்க, நாலாம் ஏழை. அது ஏன் உனக்கு நீயே அப்படி ஒரு கேவலமான பட்டத்தை போட்டுக்கிற? ஏன் நீ உனக்கு ஒரு ஏழைங்கிற பட்டத்தை போட்டுக்கிற? நீ என்ன இந்த தார்பாய் மாதிரி போட்டுக்கிட்டு மழையிலையும் குளிர்லையும் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு மழை வந்தா அப்படியே அவனை வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இல்லை தானே? யாராவது பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருந்துச்சு வந்து ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்க. ஆனா உங்க வாழ்க்கை ஆண்டவர் மாத்திட்டார். அல்லேலூயா. அதனால இந்த சர்ச்சுக்குள்ள வந்து நாலாம் ஏழை இந்த ராகம் இழுக்காத, இசை அமைக்காத, இளையராஜாவுக்கு போட்டியெல்லாம் வராத. நிறைய பேருங்க இசையமைப்பாளர்கள். என்னாலெல்லாம் ஆவாது பாஸ்டர். இந்த ராகம் ஒப்பாரிலாம் வைக்காத, உன் பங்கை நீ நிறைவேற்று. அல்லேலூயா. நம்பர் 1, உனக்கு இருக்கிற கடமைகளை வேகமா சொல்லிடுறேன். ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிற ஒரு கடமை உன் மேல இருக்கு. சபை வளரணும்னா நீ வளரணும். முதல்ல நீ வளரணும். You should have a spiritual growth in your own personal life. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நீ தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? வளரணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. 2 Peter chapter 3 verse 18. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அழகா சொல்றா பாருங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்கள்? இது வந்து you are under the obligation to grow in the knowledge of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு விசுவாசியும் வளர வேண்டும் என்கிற ஒரு கடமை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரம் உயரமாக வளரணும், கனி கொடுக்கணும் அப்படின்னா அது ஆழமா என்ன செய்யணும்? வேர் ஊன்று. ஆழமா வேர் ஊன்றாத எந்த மரமும் ஒரு சின்ன காத்தடிச்சா கூட உதக்குன்னு கீழே விழுந்துடும். கரெக்டா? ஒவ்வொரு விசுவாசியும் சபையில ஒரு மரம் மாதிரி ஆண்டவர் நாட்டி இருக்கிறார். நீ வளரணும், நீ கனி கொடுக்கணும்னா வளர்றதும் கனி கொடுக்கறதும் மேல இருக்கிற பகுதி. ஆனா ஆழமா என்ன செய்யணும்? வேர் ஊன்றுனா தான் மேல வளர முடியும். அதுல இருந்து கனி கிடைக்கும். இந்த சபைக்கு 3 கனிகளை சொன்னேன். வளர்ச்சி, வெற்றி, ஆசீர்வாதம்ங்கிற கனிகளை நீங்க கொடுக்கணும்னா நீங்க எங்க வேர் ஊன்றணும்? கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவிலே ஆழமாய் வேர் ஊன்றணும். அல்லேலூயா. அப்படி வேர் ஊன்றின யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? யோபு மனைவியே சொல்ற, கர்த்தரை தூஷித்துட்டு என்ன செஞ்சிடு அப்படின்னா நீ எனக்கு வேண்டாம். இன்டைரக்டா சொல்ல, நீ செத்துடு, யூ ஆர் யூஸ்லெஸ். அவன் சொல்றான், என் மீட்பர், என் பிள்ளைங்க செத்துட்டாங்க, ஆடு மாடெல்லாம் போயிடுச்சு,
நிலங்கள் போயிடுச்சு, என் சரீர சுகமும் போயிடுச்சு, நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் அறிந்திருக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதுதாங்க கர்த்தரை அறிகிற அறிவுல ஆழமாய் வேரூன்றுவது. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிக்கிறான், வாடா உன் தலையை கிள்றேன், தூக்கி அடிச்சிடறான். தாவீது சொல்றான், கர்த்தர் உன்னை இன்றைக்கு என் கையிலே ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு பூமியில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது கர்த்தரை அறிகிற அறிவிலே வேரூன்றி இருந்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்க நான் நிறுத்தின பொற்சிலையை வாணுங்கள், நெருப்பை 7 மடங்கு நான் அதிகமாக்குவேன் அப்படின்றான். இவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அக்கினி சூளையின் கைக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அதனால நீ சொன்னபடி நாங்க அந்த விக்கிரகத்தை என்ன செய்ய மாட்டோம். ஏன்? தங்கள் கர்த்தரை குறித்த அறிவில் அவர்கள் ஆழமாக வேரூன்றி இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை வெக்கப்பட விட்டுட்டாரா? சொல்லுங்க. பவுல் கூட சொல்லிருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. நிறைய நேரம் இல்லைல்ல, இதாங்க அறிவு. இன்னைக்கெல்லாம் நீங்க இந்த என்ன கொசு அப்படின்றாங்களா, அது மாதிரி நிறைய பேர் பூன் ஊதுனா பறந்துடுறான். கொரோனா காலத்துல எத்தனை சர்ச்சை மூடிட்டாங்க தெரியுமா? கொரோனா காலத்துல விசுவாசத்தை அவன்லாம் யார் தெரியுமாங்க? ஆழமா வேரூன்றாதவன், ஆழமா வேரூன்றவன். கொரோனாவே வந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கொரோனாவின் கைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அறிவு ரொம்ப முக்கியங்க. என்னென்னத்தையோ அறிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு இல்லை. ஸ்தோத்திர பலிகள், ஸ்தோத்திரம் பண்ணுனா பெப்பன்னு முழிக்கிறோம். அதுக்கு போய் கடையில் ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வரோம், ஸ்தோத்திர பலிகள் 1000. அது அவர் எழுதினவருக்கு ஓகேங்க, ஆனா உங்களுக்கு அது ஓகே இல்லை. இது எப்படி தெரியுமா? உனக்கு பாயசம் சாப்பிட ஆசையா இருக்கு, ஒருத்தன் பாயசம் சாப்பிட்டவன் வாமிட் எடுக்கிறான், நீ அதை பிளேட்ல புடிச்சிட்டு குடிப்பியா? கேவலமா இருக்குல்ல. பைபிளை படி, வேதத்தை ஆராய்ந்து பார். ஒவ்வொரு வசனமும் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. சும்மா அந்த ELSல போய் அங்க எங்க OMல போய் புக்க வாங்கி அதையே படிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டு அலையாத. தேவனோடு உனக்கு ஒரு தனிப்பட்ட ஆழமான உறவு இருந்தாதான் அவர் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. இந்த பெங்களூர்ல நிறைய பேருங்க என்ன பார்த்தா என்ன சிங்கம் புலின்னு நினைக்கிறாங்க. உங்க பாஸ்டர் என்ன சிங்கம் புலின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் என்கிட்ட வந்திருக்கவே மாட்டாரு, நானும் இங்க வந்திருக்க மாட்டேன். வந்து பார்த்தா தான் தெரியும். உங்களையும் சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்ட போற அவர் பயங்கரமான ஆளுப்பா சொல்லியிருப்பாங்க. போய்தான் பார்க்கலாம வந்தாரு. இப்போ ஒரு தம்பி பிள்ளை மாதிரி மாறிட்டார். அல்லேலூயா. எங்க கிட்ட வந்து பார்த்தாதாங்க அவங்களுடைய உண்மையான முகத்தை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. எல்லாருமே அவர் மார்புல போய் சாஞ்சிட்டாங்களா? யாரு? நெருங்கி வா, நீ விரும்பினால் அவர் மார்புல கூட நீ சாஞ்சி. நீ என்ன பாடிட்டு இருக்க? மார்போடு. அதை கூட ஒப்பாரித்தான் ராகத்துல பாடு. ஒப்பாரி ராகம்னு ஒண்ணு புதுசு இப்ப நான் சொல்லிட்டு போறேன். 7 ஸ்வரங்களில் 8வது ஒரு ஸ்வரம் இருக்கு. அது கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்சது. அந்த ஸ்வரத்துக்கு பேரு ஒப்பாரி ஸ்வரம். இன்னைக்கு ஆராதனை பாட்டுன்னு பாடுற பாட்டெல்லாம் பாருங்க, எல்லாமே சோக பாட்டு. ஆராதனைங்கிறது கம்பீரமா இருக்கும். தீபாவளி வந்தா பட்டாசு வெடிக்கிறோம், நம்ம வீடு வயரே வெடிச்சிட மாதிரி அடிக்கிறோம். கரெக்டா? அவன் அந்த தெய்வத்தை அறியல, ஆனா முன்னாடி ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான், கும்மாளம் அடிக்கிறான். ஆனா இங்க வந்தா கர்த்தருடைய சபையில இந்த இசைக்கருவி இல்லை அப்படின்னா செத்துச்சு எல்லாமே. உங்க சேர்ச்சில் கூட கொஞ்சம் ட்ரம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க, ஏன்னா டுமுக் டுமுக்கு நடி. ஆமா, இசை எங்க
10 நரம்பு வீணை நமக்கு ஒரு நரம்பு தந்திருக்கிற 10 நரம்பு. சகல ஜனங்களே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய். அப்ப கம்பீரம் எப்போ வரும்? இத கொட்டுறதுனால இல்ல, நீ கை கொட்டி பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இசை கருவிகளை சார்ந்து ஆராதனை இருக்கக்கூடாது. இருந்தா ஸ்தோத்திரம், இல்லைன்னா விடு. அவர் அறிந்தாக்குதாங்க தான். சோ சபை முன்னேறி செல்லலான்னு வச்சுக்குவோம். இப்போ மழை பெய்யுதுங்க, தண்ணி ரோட்ல உள்ள போறதுக்கு அங்கங்க பொது வச்சிருக்கிறோம். அது அடைப்பு ஏற்பட்டா ரோடெல்லாம் என்ன ஆயிடும்? பெங்களூர்லாம் ஒரு மழை பெஞ்சாலே இப்ப என்ன ஆயிடுது? ரோடு நிரம்பி, ஏன் சொல்லுங்க, தேங்கி நிக்குது. அது அநேகருக்கு ஆபத்து, பிரச்சனையை உண்டாக்குது. இன்னைக்கு வளர்ந்து எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துக்கிட்டு முன்னாடி போக வேண்டிய சபை தேங்கி நிக்குது. மதமாற்ற சட்டம் போ, அங்க போனா அவன் அடிக்கிறான், இங்க போனா இவன் இடிக்கிறான். எங்க திருச்சபை பாதாளத்தின் வாசல்களையே தள்ளிட்டு போறதுதான் திருச்சபை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று உயிரோடு எழுந்தவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. தயங்கி தீயங்கி நிற்கிறதுக்கு என்ன இருக்குது? What is that to make you to feel upright? பயந்தவனாய் உன்னை மாற்ற என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறல்ல, ஆனா நீ ஓடுற, அவன் உன்னை துரத்துறான். கேவலமா இல்ல? ஒரு வீட்டுல பாம்பு பூந்துருச்சு. அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணா தெரியுமோ? ரோட்ல ஓடியாந்து, எங்க ஆம்பளை யாராவது வாங்க, எங்க வீட்டுல பாம்பு பூந்துருச்சு அப்படின்னு. புரியல நிறைய பேர். அவங்க வீட்டுல பாம்பு பூந்திருக்கு, இவர் ரோட்ல வந்து கூப்பிடுறா, ஏங்க ஆம்பளைங்க யாராவது இருந்தா. அப்ப இவர் இன்டைரக்டா என்ன ஒத்துக்கிறாரு? திருச்சபை இப்படிதாங்க இருக்கணும். எவனாவது வெளிநாட்டு மிஷினரி கிடைப்பானா? யாராவது ஸ்பான்சர் கிடைப்பாங்களா? யாராவது வந்து நம்ம இல்லைங்க, ஓம் கால்ல இல்ல. அல்லேலூயா. Stand on your own feet. அதுதான் சரீர வளர்ச்சிக்கு அடையாளம். இயேசுவை அறிந்தவன் தலை குனிந்து நடக்க மாட்டான், தலை நிமிர்ந்து நிற்பான். என் தலையை நிமிர பண்ணுகிறவர் என்று சங்கீதக்காரன் கர்த்தரை குறித்து சொல்றான். அல்லேலூயா. வழக்கமான வேத வாசிப்பு இருக்கணும். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் பைபிளை தூக்க கூடாது. வழக்கமாக வேதம் வாசிப்பதற்கு ஒரு நேரத்தை நீ ஒதுக்க வேண்டும். காலையில நான் எழும்புறதுல இருந்து 9 மணி வரைக்கும் எங்க வீட்டில் உள்ள யாருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வரவே மாட்டாங்க. 1-2 முறை வருவாங்க. எனக்கு காலையில் நான் குடிப்பதற்குன்னு 1-2 மருந்துகள் இருக்குது, அதை அமைதலாக கொண்டாந்து அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. சில சமயத்தில் அவங்க வைக்கிறத கூட நான் கவனிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேனோ, 5 மணிக்கு எந்திரிக்கிறேனோ, 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் கிளம்புற நேரம் வரைக்கும் எனக்கு யார் ஒரு சிறு, எங்கள் பேர பிள்ளைங்க இப்போ எங்கள் வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க, பாட்டி எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. டோன்ட் கோ தேர். ஏன் சொல்லுங்க? அது என்னுடைய வழக்கமான நேரம். அது யாருக்கு மட்டும்தான்? கர்த்தருக்கு மட்டும்தான். விவரம் தெரியாதவங்க தான் காலையில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் என்னை குறித்து நல்ல விவரம் தெரிஞ்சவங்க நிச்சயமா 9 மணிக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க? ஃபோன் பண்ண மாட்டாங்க. தானியேலை குறித்து சொல்லியிருக்கு, தினம் 3 நேரம் மேல் வீட்டில் ஏறி ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக தன் முகத்தை நிறுப்பி எத்தனை முறை ஜெபிப்பான்? 3 முறை. சங்கீதக்காரன் சொல்ற, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் உமக்கு பலியிடுகிறேன். உனக்கு ஏதாவது ஒரு நேரத்துல வேதம் வாசிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குறியா? உனக்கென்று ஒரு ஜெப நேரம் உண்டா? தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீ வளராத வரைக்கும் சபை வளராது. அல்லேலூயா. இங்க வந்து சும்மா கைத்தட்டி கூட்டம் கும்மாலாம் அடிச்சுட்டு போறது இல்ல. இங்க இருந்து வெளியே போய் நீ என்ன செய்யறதுங்கிறதா சபை வளர்ச்சியினுடைய அடையாளம்.
எங்க சர்ச் ரோடெல்லாம் கிரைஸ்டல் கிளியரா நாங்க வச்சிருப்போம். நான் இறங்கி வருவேன் சில சமயத்துல, ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, அந்த இலைகள்லாம் கிடக்கும். உடனே நான் என்ன செய்வேன், அப்படியே குனிவேன், ஓடி வருவாங்க. இப்போ மாத்திரம் என்னங்கன்னா, நான் வந்து குனியும் போது நீ ஏன் குனிகிற? எங்கள் சர்ச்சில் ஒரு ரூல் போட்டிருக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வாழ்கிற இடம். நாங்கள் ஆராதனை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சாக்லேட் பேப்பர் கூட அந்த ரோட்டில் கிடக்கக்கூடாது. நான் குப்பையும் கூடமா ஆக்கிட்டு போனேன்னா இந்த ரோட்டையே சுத்தமாக வைக்க முடியாதவனுங்கெல்லாம் பரிசுத்த பற்றி பேசுகிறான்னு கேவலமாக பேசுவான். இப்போ அன்னைக்கு ஆனிவர்சரியில் உங்கள் ஐயா கூட பார்த்தார், இஸ்லாமியர்கள் கூட வரிசையாக வந்து நின்று எனக்கு என்ன செய்தான், காலையில் ஒரு இந்து ஒரு லாயரம் அவங்க வந்து வாழ்த்து. இப்போ வரும்போது எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் சொல்கிறார், அங்கே ஒரு ஸ்டோர் இருக்குதுங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அவன் வாங்கி வச்சிருந்துருக்கிறான் மாலையும் அது என்னது ஷாலும். எதுக்கு இதை சொல்ல தெரியுமோ, சர்ச் அங்க இருக்கிறதுனால தான் அந்த ரோட்டுக்கே இப்ப மதிப்பு கூடிடுச்சு. சர்ச் வரைக்கு முந்தைய அங்க போஸ்ட்ல லைட் எரியாது, ரவுடியும் பொறுக்கியும் சுத்திட்டு அலைஞ்சோம், பெண்கள் பாதுகாப்பா நடக்க முடியாது. சர்ச்சு போன உடனே ரோடு போட்டாங்க, போஸ்ட்ல லைட் எரிஞ்சது, காவேரி வாட்டர் போர்வெல் வாட்டர்லாம் இல்லாம இருந்துச்சு. சர்ச் வந்த 2-3 மாசத்திலேயே கவர்மெண்ட் என்ன கொடுத்துட்டோம், தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டோம். மக்கள் எல்லாரும் இந்த சர்ச்சு வந்ததுனாலதான் நாம பாதுகாப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. எதற்கு நான் இதை சொல்றேன்னா, திருச்சபை ஏன் தெரியுமா, நீ உள்ள என்ன கத்துறங்கிறதெல்லாம் அவன் பார்க்கல, நீ வெளியில போய் என்ன செய்யறங்கிறது தான் அவன் பார்க்கிறான். எங்களுடைய திருச்சபை மக்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், சர்ச்சு முடிஞ்சுதா ரோட்ல போய் இந்த நாய்ங்க மாதிரி நின்று எல்லாம் பேசக்கூடாது, கிளம்பிக்கிட்டே இருக்கு. உங்க ஐயாவும் அப்படி ஒரு ரூல் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் போட்டுட்டு போறேன். முடிஞ்சுதா இங்கேயே நின்று பேசணும், ரோட்ல போயெல்லாம் நீ பேசணும்னா அது கடன்காரன் காதுல விடும். பிரசங்கத்தில் இவர் ஏதாவது சொல்லியிருப்பார், இந்த ஃபேமிலிக்கு தான் இன்னைக்கு சக்கத்தா கொடுத்தாரு ஐயாங்கும் போது அவன் யோசிப்பான், இப்போ கொஞ்சம் மரியாதை கொடுக்குறோம். உங்க சபையினுடைய மான மரியாதை இந்த கட்டடத்துக்குள்ள இல்லை, இந்த ரோட்டுக்கு நீ போகும்போது தான் வெளிப்படும். அத மாதிரி சபையினுடைய ஸ்ட்ரெங்த் இந்த 4 சுபத்துக்குள்ள இல்ல, உன் வீட்டுல வேத வாசிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், குடும்ப ஜெபம், இதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ள வளருகிற காரியம். அல்லேலூயா. அத மாதிரி இன்னொரு பொறுப்பு உனக்கு இருக்கு, ஐக்கியத்துல நீ பொறுப்பா இருக்கணும். சர்ச் என்பது பலர் சேர்ந்த ஒரு பாடி. அதுக்கு வசனம் ஒண்ணு பாருங்க, எபிரேயர் 10:24-25, Hebrews 10:24 and 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் வாசிங்க, நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? புத்தி சொல்ல வேண்டும், பேசணும், ஐக்கியம் கொள்ளணும். ஒருத்தன் வழி தவறி நடந்தா அவனை கையை பூச்சி தூக்கி விடணும். எவன் செத்தா எனக்கு என்னன்றது இல்ல சபை, இது ஒரு ஐக்கியம். ஏங்க ஒரு 10 கட்டைய ஒரு அடுப்புக்குள்ள பிரியாணி செஞ்சீங்களா, நல்லா பிரியாணி பிரியர்கள் தான் பெங்களூர்ல வாழ்றாங்க. இந்த பெங்களூரை பிடிச்சிருக்கிற ஒரு பெரிய ஆணி என்ன தெரியுமா, பிரியாணி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆணி அடிப்பாங்க, எப்ப தெரியுமாங்க, பெட்டிய குழிக்குள்ள இறக்குற முந்தி. இப்பெல்லாம் கொக்கி போடுறோம், அது கூட சோம்பேறி போயிருங்க. எங்க கிராமங்கள்லாம் இல்லைன்னா அடிப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, எப்பா நல்லா அடிப்பா, அதான் நல்ல ஆணி இறக்கு. இங்கதான் பிரியாணியை இறக்கிட்டீங்களே. அதனால சபையில் இன்னைக்கு பக்தி. இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி தான் போட்டீங்களா தெரியல, நான் தெரியாமலே பேசுறேன். ஏங்க இப்ப சொல்றேன், அந்த பிரியாணி செய்யற அடுப்பை பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன செய்வான், 4 பக்கமும் கட்டையை வைப்பான், இல்லை 3 பக்கம் வச்சு அப்படியே தக்க தக்க தக்கன்னு எரியும். நிறைய கட்டைகளை ஒன்னா சேர்த்து வச்சா நெருப்பு என்ன செய்யும், கொழுந்து விட்டு எரியும். நீங்க அதுல 10 கட்டையில ஒரு 5 கட்டையை தூர எடுத்துருங்க, அவன் என்ன செய்வான் தெரியுமோ, அது வெந்துருச்சு பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா உடனே அவன் என்ன பண்ணுவான்,
கர்டைங்களெல்லாம் தூர எடுத்துட்டு அந்த கனலை மாத்திரம் அதில் விடுவோம். அதுலேயே அது என்ன செய்யும்? இவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நான் பிரியாணி எல்லாம் விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சா தானே உங்களை மாதிரி ஆட்களுக்கு கூட்டு கொடுக்க முடியும். அதனால நெருப்பு ஒரு கட்டை ஒரு பெரிய நெருப்பை உண்டாக்காது. பல கட்டைகள் ஒன்று சேர்ந்தா நெருப்பு பற்றி எரியும். அதுக்கு பேர் தான் ஐக்கியம். அல்லேலூயா. கவனிங்க, விசுவாசிகளும் ஒரு நெருப்பு கட்டைகள் போல நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் சபை அக்னியா இருக்கும். நமக்குள்ளேயே பிரிவினைகள், அது ஒரு கும்பல், இது ஒரு கும்பல், அவர் தலைமையில் ஒரு கூட்டம், இது தலைமையில் ஒரு கூட்டம்னு எப்போ பிரிகிறீங்களோ அப்போ சபை செத்துரும். 4 மாடுங்க நல்லா ஒற்றுமையா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் அதை அடிச்சு சாப்பிட விரும்பிச்சு. ஆனா இந்த 4 மாடு சேர்ந்து அதை முட்டி தூக்கி தள்ளிருச்சு. சிங்கம் அப்படியே பரிதாபமா அங்க ஒரு கலட்டு நரி வந்துச்சு. என்ன ஏன் கவலையா இருக்கிறீங்க? ஏன்னா தன்னை தின்றக்கூடாதுல்ல. அது கேட்குது, ஏன் என்ன ராஜாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுது பாரு, அந்த 4 காளைகளை பாரு என்ன ஒற்றுமையா இருக்குது, கொழு கொழுன்னு இருக்கிறத திங்க ஆசைப்படுறேன், ஆனா கிட்ட போனாலே 4 சேர்ந்து என்ன தூக்கி போட்டுருது. ராஜாவே கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நரி தந்திரம் பூச்ச பல்ல இருப்பாங்க. அது போய் ஒவ்வொரு மாட்டு காதலையும் சொல்பாரு, நீ நினச்சிக்கிற அவன் உன் கூட ரொம்ப ஐக்கியமா இருக்கான், நீ வாய் வைக்கிற இடத்துல தான் அவனும் வாயை வைக்கிறான். இந்த மாடும் பார்க்குது, ஆமா இல்ல. உடனே மறுநாள்ல இருந்து அந்த மாடு நீங்க போய் மேய்ங்க, நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன்னு போச்சு. சிங்கம் வந்து சாப்பிட்டுருச்சு. கதையை முழுசும் சொல்லணுமா? தேவையில்லை. அப்படியே 4 மாடும் தனித்தனியா பிரிய பிரிய ஒண்ணு ஒன்னா சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுச்சு. சபையில இந்த நரி தந்திரம் பிடிச்ச சில பேர் இருப்பாங்க. வா பிரதர், நம்ம எல்லாம் ஒரு ஜப கூட்டம் நடத்தலாம். வா சிஸ்டர், நம்ம வீட்டுல ஒரு ஜப கூட்டம். இல்ல, உருப்படாது. சபை துண்டு துண்டா பிரிய பிரிய சபையினுடைய அக்னி குறைஞ்சிக்கிட்டே போகும். அல்லேலூயா. அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், இசைவாய் இணைக்கப்படணும். எதை செய்தாலும் பாஸ்டருடைய நாலேஜ்ல செய்யணும். பாஸ்டருக்கு சொல்லிட்டு செய்யணும். பாஸ்டர் செய்யினா செய்யணும், வேண்டாம்னா விட்டுறணும். அப்படிப்பட்ட சபை தான் நெருப்பார்க்க முடியும். இல்ல பாஸ்டர், நாங்களும் கொஞ்சம் சொல்றத கேளுங்க பாஸ்டர், இல்ல பாஸ்டர்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா சபை செத்துடும். எல்லாருக்கும் பாஸ்டர் வணக்கம் போட்டு சலாம் போடுற பாய் இல்ல அவரு. அவர் கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பிரதிநிதி. நாய் இல்லாத ஊர்ல நரி அம்பலம் பண்ணிச்சான். உங்க சபையில கூட ஜாக்கிரதையா இருங்க. நிறைய பேர் நினைக்கிறான் அவங்களுக்கு என்னப்பா 2 பேர் கோட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க கூட தான் போட்டுருக்கீங்க. ஏங்க கோட்டு போட்டு நிக்கிறோம், அதுக்குள்ள எவ்வளவு வேகிறோன்றது உங்களுக்கு தெரியுமா? அம்மா மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளர்க்கும் போது ஈஸியா வளர்த்தீங்க, 2வது பிள்ளை வந்த உடனே மூத்த பிள்ளை முறைக்குது. ஏன்னா நீ சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்த உடனே நம்மளை தூர தள்ளுறாங்களோன்னு அது என்ன பண்ணுது? சபையில் இந்த மாதிரி பிரிவினைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியத்தில் நாம் வளர வேண்டும். 5 விரலும் ஒன்று போல இருக்கா? இல்லை. ஆனால் இது 5 சேர்ந்தது தான் என்னது? கை. 5 ஒன்று போல இல்லை, 5லேயும் 5 வேலை இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு தம் வைக்கணும்னா இது பேரே தம் இல்லையா? இந்த 2ம் சேர்த்தாதான் பெண்ணை பிடிக்க முடியும். இந்த 5ம் சேர்த்தாதான் அள்ளி உள்ள தள்ள முடியும். யாரையாவது நக்கல் பண்ணணும்னா இப்படி பண்ண முடியும். 5ம் சேர்ந்தது தான். அதை மாதிரி இங்க 1000 வித்தியாசமான நபர்கள் இருந்தாலும் உள்ள வந்தாச்சுன்னா நீ சுண்டு விரல், பெருவிரல், நடுவிரல், மோதிர விரல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இங்க வந்தாச்சுன்னா நீ கையா மாறிடுற. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சும்மா ஏதோ வழக்கமா சபைக்கு அட்டெண்டன்ஸ் போடுறது. சிலர்லாம் எப்படி தெரியுமா, முன்கூட்டி வந்தா பாஸ்டர் பார்க்க மாட்டாருன்னு வேணும்னு லேட்டா வருவாங்க. ஏன்னா அப்பதானே பாஸ்டருங்கிறது அவங்க வர்றத, அதான் பாஸ்டர் பார்க்கறதுக்காக வர்றாங்க. லேட்ல வர்றதே லேட்டு. எனக்கெல்லாம் சர்ச்சில் லேட்டா வர்றவங்களை கண்டாலே எரிச்சலா வரும். என்ன அப்படி வெட்டி முறிக்கிற வேலை? உன் பிள்ளைய 8:30 மணிக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு ஆட்டோக்காரனுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிற?
அவங்க வந்து கரெக்டா கூட்டிட்டு போறாங்க. ஒரு நாள் ஆட்டோக்கார் லேட் ஆகிட்டா எவ்வளவு கோவப்படுற, உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அவ்வளவு கவனமா இருக்கிற. இப்பெல்லாம் பயோமெட்ரிக்னு கொண்டாட்டோம். நீங்க போய் அந்த கதவுல இப்படி கை வச்சாதான் அது என்ன செய்யும், கதவே திறக்கும். ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க தெரிஞ்சு பாருங்க, பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டாந்துட்டோம். பயந்து பயந்து ஓடுறல்ல. ஏன்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனை ஆராதிக்கிறதுல என்ன லேட்டு? உங்க சேர்ச்சி ஆராதனை எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? தர்ம சங்கடத்துல எல்லாம் மாட்டி விடல. ஒவ்வொருக்கு முன்னால வந்துருவீங்க. இயேசுநாதர் எப்போ வருவார்? நீங்க ஆராதனை நடத்தி முடிங்கப்பா, நான் பிரசங்க நேரத்தில் வருவேன்னு இயேசுநாதர் சொல்லுவாரா? அப்படின்னா அவர் இயேசுநாதரே இல்லை. கரெக்டா? ஏங்க, அவரெல்லாம் ப்ராம்ப்டா இருப்பார். நம்ம எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பும். என்ன உனக்கு லேட்டு? வெக்கமா இல்லை? பயமா இல்லை? ஒரு பிரின்சிபாலை கண்டா பையன் எப்படி பயப்படுறான், நடுங்கிறான். பிரின்சிபாலுக்கெல்லாம் பெரிய பிரின்சிபால் இங்க இருக்கிறார். அப்ப சபை உயிரோட இருக்கணும்னா சபையின் காரியங்கள்ல நீ ஆர்வத்தோடு பங்கு பெறணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய் இருந்தேன். You should have a joy. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கடமைக்கெல்லாம் வராத, செத்தவன் கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி கை தட்டாத. நானும் பாக்குறேன், கையில இப்ப மைக் கொடுத்துட்டாங்க, இது ஸ்டாண்டிங் மைக்கா இருந்தா செஞ்சே காட்டுவேன். கை தட்டுனா இப்ப என்னத்துக்கு நீங்க தட்டாம இரு. எனக்கு குஷ்டரோகியா இப்படி தட்டிக்கிட்டு ஏன் உன்னால 2 கரங்களை தட்டி உன்னால ஆராதிக்க முடியாதா? ஏன்னா கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட மைக்கு கொடுத்து தான் கேட்கணும். இன்னாராகிய நான், இன்னாராகிய உன்னை. அதை கூட சிலது என்ன செய்யாது, வாயை திறந்து சொல்லாது. நான் ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லலை, நான் நிறுத்திட்டேன். நீ எப்போ சொல்றியோ அப்போதான் மேரேஜை கண்டினியூ பண்ணுவேன்னு. கரெக்ட் தானே? ஆமா, என்ன மாதிரி பாசங்க இல்லாதனால தான் மக்கள் கெட்டு போறாங்க. அதுக்காகவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், அந்த பொண்ணு வாயை திறந்து சொல்ல மாட்டா, இந்த கல்யாணத்தை நான் என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து நடத்த முடியாது. கரெக்டா? வாயை திறந்து சொல்லணும். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் யார் என்பதை, அவர் என்ன செய்தார் என்பதை நீ அறிக்கையிடணும். You should be an active believer. Hallelujah. சரி, ஐக்கியத்தில் நீ என்ன செய்யணும்? நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, ரொம்ப லேட் ஆனதுனால நான் பாயிண்ட் தாண்டி போறேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பு இந்த சபைக்கு இருக்குது. என்ன பொறுப்பு? The responsibility of sharing the gospel. சபை வளரணும்னா, சபை வளரணும்னா என்னத்தை அறிவிக்கணும்? காசிப்பிங் பண்ணா சபை வளராது, சபை நாசமாயிடும். ஆனா சுவிசேஷத்தை அறிவித்து பார். ஒரு விதையை விதைக்கிறோம், வானத்துல இருந்து எப்போ பனி வருதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. ஆனா அந்த விதை முளைப்பதற்கு ஏற்ற பனி, மழையெல்லாம், ஈரப்பதம் உள்ள காற்றெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். சுவிசேஷ விதையை விதைக்கிறது உன் வேலை, வளர செய்வது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை என்ன செய்தார்? அல்லேலூயா. நீங்க எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா இல்ல வெக்கப்படுறீங்களா? நான் போய் சொல்றேங்க, சிம்பிளா சொல்லி தருவேன். எங்க சர்ச்சுக்கு வாங்க பாருங்க. ஒரு பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிட்டா, ஊரையே கூப்பிடுற, மாமா மச்சானெல்லாம் கூப்பிடுற, வெக்கம் இல்லாம கூப்பிடுற. புனித மஞ்சள் நீராட்டு விழா. நீங்களாம் யாராவது கூப்பிட்டா நான் வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. இதுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணி கிடக்கிறதுக்கு நம்மள ஆண்டவர் அழைக்கல. ஏங்க, இது இயற்கையா ஏற்படுகிற ஒரு மாற்றம். நீ மாமா மச்சான் திருவண்ணாமலையிலேருந்து, செஞ்சியிலேருந்து, ஆம்பூர்லேருந்து, வாணியம்பாடியிலேருந்து ஆள் வரணும்னா அதுக்கெல்லாம் நாங்க ஆள் இல்லை. சபைகள் இருக்கிற கேவலமான விஷயங்களை சொல்றேன்.
ஏன்னா செத்துட்டா 16வது நாள் விசேஷம், 40 நாள் விசேஷம் பண்ணி அவங்கள பரலோகத்துக்கு நீ அனுப்புறியா? சுவிசேஷத்தை சொல்லியா? சர்ச்சுக்கு வாங்க, என்ன நினைச்சுக்குவாங்க? என்ன நினைச்சா உனக்கு என்ன? சர்ச்சு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் விருந்து. ஒரு மனுஷன் விருந்து ஆயத்தம் பண்ணி ஆட்கள் அனுப்பி என்ன செஞ்சான்? கூப்பிட்டாங்க. சபைக்கு கூப்பிடணும், வாங்க சர்ச்சுக்கு, ஜெபம் பண்ணி பாருங்க. நான் என் பள்ளிக்கூடத்தில் வேதாமொழியில் முதல்வராக சொல்லி கொடுத்தேங்க. சுவிசேஷ பாடங்களை நான் தான் எடுப்பேன். ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். இயேசு உன்னை நேசிக்கிறார், அதை சொல்ல என்னை அவர் அனுப்பினார். இவ்வளவுதாங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், அதை சொல்ல என்னை அனுப்பினார். எங்க திருச்சபை மக்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும். என் மாணவன் ஒருவன் மதியானம் 2 மணிக்கு சென்னையிலிருந்து சேலம் வழியாக போகிற ஒரு ட்ரெயின், அந்த ஜெபம் பண்ணிட்டு நடந்துக்கும் போது ஒரு முதியவர், ஏன் இந்த நேரத்தில் இவர் இங்கே போகிற, கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே போகிறார். இவன் ஓடி போய் அவர்கிட்ட சொன்னான், ஐயா இயேசு உங்களை நேசிக்கிறார், அதை சொல்ல இயேசு என்னை அனுப்பினார். அங்கே யாருமே இல்லாத இடம், இவனும் அவரும் மாத்திரம். சொல்றாடா போப்போ, அது யார்? அந்த இயேசு. பொண்டாட்டி பிள்ளைய நம்மளை நேசிக்கல, வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, நீ என்னவோ இயேசு நேசிக்கிறா, யார் அந்த இயேசு அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்னான், ஐயா வாங்க கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு. ஆக்சுவலா அவர் கையில என்ன பிடிச்சிருக்கிறார்னா விஷம் பிடிச்சிருக்கிறார். விஷத்தை கையில வச்சிருக்கிறார். சென்னையிலிருந்து வர்ற ட்ரெயின்ல விழுந்து சாக போறார். ஒருவேளை ட்ரெயின்ல விழுந்தும் உயிர் போகலன்னா எதை சாப்பிடணும்? விஷத்தை சாப்பிடணும் கையில பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. என்னுடைய மாணவன் இந்த வார்த்தையை சொன்னான், இயேசு உங்களை நேசிக்கிறார், அதை சொல்ல என்னை. உட்கார்ந்து பேசும்போதுதான் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுது. அவன் சொன்னான், நான் சொல்றது கொஞ்சம் ஐயா, ஆசிரியர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லுவார்னு அவர் அப்படியே என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். சில மணி நேரங்களுக்குள்ள கிறிஸ்துவால் மாற்றப்பட்ட வாழ்க்கையை பெற்ற மனிதனாய் சந்தோஷம். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இவனுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிவிடு, இவன் என்ன ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன் ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வீட்டு, ஐயா என்னை அடிச்சு துரத்திட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், நீங்க போங்க, அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதே மாதிரி அவர் போறாரு. விரட்டி விட்ட மனைவி பிள்ளைங்கெல்லாம் அவரை பார்த்த உடனே ரொம்ப பரிதாபத்தோட ஓடி வந்து, நீ என்ன ஆயிட்டியோ, எங்க போயிட்டியோ, நாங்க கலங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. எதற்கு இதை சொல்றேன்னா, இந்த திறந்து விடுற சாவி உன் கையில தான் இருக்குது. என் ஸ்டூடெண்ட் போய் அந்த வார்த்தையை சொல்லலைன்னா அவர் ட்ரெயின்ல விழுந்து செத்துருப்பாரு, அல்லது விஷத்தை சாப்பிட்டு செத்துருப்பார். இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி நீ பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு உன்னை நேசிக்கிறார். ட்ரை ஜீசஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இத சொல்றதுல என்னங்க வெக்கம்? ஒரு திருச்சபை வளரணும்னா நற்செய்தியை, சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். இதை மாத்திரம் வாசிங்க. செகண்ட் கொரிந்தியன்ஸ் chapter 9 verse 7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். என்ன செய்ய கடவன்? கொடுக்க கடவன். கொடுக்க கடவன். அது எப்படி கொடுக்கணுங்கிறது அங்க அப்புறம். கொடுக்கணும். நிறைய பேருக்கு பிடிக்காத வார்த்தை, ஏன்னா அது வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட கைகள். நான் சொல்றேங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம்னு வேதம் சொல்லுது. ஆமென். எங்க திருச்சபையில நிறைய பேர் உள்ள வரும்போது வாங்குகிறவங்களா தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வாரி வாரி கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்றியது. அதுதான் ஊழியத்தினுடைய வெற்றி. பிரைஸ் தி லார்ட். இங்க உட்கார்ந்து இருக்கிறார் பார்த்தீங்களா, நடுவில் கருப்பு கோட் போட்டுட்டு, அவர் ஒரு 10-12 வருஷம் இருக்கும். எவ்வளோ வருஷம் கரெக்டாக நான் மறந்துட்டேன். திடீர்னு சொன்னார், பாஸ்டர் இப்போ எங்கள் பையன் போயிருக்காரு பார்த்தீங்களா, அந்த நாடு தானே, கென்யா நாட்டில். அவர் ஒரு பெரிய இந்த ஐடி சம்மந்தப்பட்டது. எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குது, லட்சத்துக்கு மேலே ஏதோ சம்பளம்,
நான் சொன்னேன், உங்களுக்கு அந்த சம்பளம் முக்கியமா, மனைவி பிள்ளைங்க முக்கியமா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புனா வெளிநாட்டில் கொண்டு போய் தான் ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துலயே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ சொல்றேங்க, இந்த ரோட்ல கொஞ்சம் முன்னாடி போங்க, கீழே ஒரு பேங்க் இருக்கு. என்ன பேங்க்? ICICI பேங்க் இருக்குது. காங்கிரஸ் ஆபீஸ் தெரியுமா? அதுல மேல இருக்கிற 2 ஃப்ளோர் இவருடையது தான். அவர் அதுல பாத்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொரோனா டைம்ல ஆரம்பிச்சார். நல்ல கவனி, ஆசீர்வாதம் என்பது நிறைவுல ஆரம்பிக்கிறது இல்லை, அது பணத்தின் திமிர்னு கூட சொல்ல வரலாம். ஆனா குறைவின் நேரத்துல 2020 இல்லையா ஆரம்பிச்சார். ஒரே வருஷத்துக்குள்ள கம்பெனி வளர்ந்துருச்சு. அரசாங்க ஆர்டர்கள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே இன்னொரு ஃப்ளோர் எடுத்து 2வது கொரோனாவில் 2வது ஆபீஸை நாங்க திறந்து வச்சோம். ஹலோ, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், சாட்சியா சொல்றேங்க. எதுக்கு தெரியுமா? இப்போ அவர் கொடுக்குறார், சபைக்கெல்லாம் கொடுக்குறார். குடுன்னு நாங்கெல்லாம் கேட்கறது, குடுன்னு இருப்பாங்க சிலர். குடுப்போக்கார குடு. ஏங்க, எங்க சர்ச்சில் குடுப்பெல்லாம் நாங்கள் அடிக்கிறது இல்லை, உண்மைதானே? இவர் எங்க சர்ச்சுக்கார், இவர் எல்லாம் உங்களை என்னைக்கா குடுன்னு நான் குடுப்பு அடிச்சேனா? இவங்க தான் குடுக்குறாங்க, நான் வேண்டான்னு நிமிர்ந்து நிற்கிறேன். இந்த ஆனிவர்சரியில என்னை கனம் பண்றதுக்கு அப்படி கெஞ்சினாங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டேன். சாயங்காலம் மற்றவங்கெல்லாம் கனம் பண்ணோன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் சான்ஸ். நான் சொன்னேன், அவங்கெல்லாம் ஒரு நாள் வந்துட்டு போறவங்க, நீங்க எப்போதும் என் கூட இருக்கிறவங்க. அல்லேலூயா. அவங்க பையன் ஒரு நாள் கேட்ட, நீ என்னப்பா ஆக போறேன்னா? நான் IAS ஆக போறேன் அப்படின்னா. வெரி குட், IAS ஆகு, IAS மாறிடு, 1 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதி, அதுக்கப்புறம் அதை தூக்கி எறிஞ்சிட்டு பிரசங்கம் பண்ணவா. அப்பதான் வயிற்றுக்காக நான் ஊழியம் செய்ய வரல, இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வந்தேன் நீ சொல்ல முடியும். அல்லேலூயா. அவன் இப்ப டெல்லியில் இருக்கிறான். ஓகே, இப்ப இன்னொரு பையன் எங்க உட்காந்து ஆளக்கான்னு போயிட்டானா? எங்க இருக்கிறான்? காணோம். ஓகே, வெளியே நிற்கிறானா? இடம் இல்லையா? அவன் இவ்வளவு நாள் எனக்கு தெரியலங்க, அவர் பெரிய லாயர் ஆகிட்டு இருக்கிறாரு, டைரக்டா நீதிபதி ஆகிறதுக்கு படிச்சுட்டு இருக்கிறார். அன்னைக்கு நாங்கள் பொள்ளாச்சி போகும்போது தான், ஒரு குரூப்பாக போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, இவன் பாகிஸ்தானுக்கு நான் மிஷனரியா போறேன்றான். பாகிஸ்தான்ல இருந்து வாங்கன்னு என்ன உயிர் எடுக்கிறாங்க. எனக்கு வயசாகி போச்சு. இப்ப பாருங்க, நான் இப்போ கென்யாவுக்கு என்னதான் கூப்பிட்டாங்க, என் மாம்ச மகன் அங்க அனுப்பி வச்சேன். இப்ப என் ஆவிக்குரிய மகன் ஒருத்தர் இருக்கிறான். உண்மையோ அது எப்போ நடக்கும் தெரியாது. நான் சொன்னேன், பாகிஸ்தானுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், பாகிஸ்தான்ல இருந்து என்ன வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவன் படிப்பு முடிச்ச உடனே எங்க அனுப்பிடலாம். எதற்கு இதை சொல்றேன்னா, சபை மக்கள் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதனால அந்த அவயவம் தன் பங்கு என்ன செய்யணும்? சபைக்காக கொடுக்கணுங்க. நம்ம சபைக்கு நாம தான் கொடுக்கணும். தன் கையே தனக்குதவி. பிரைஸ் தி லார்ட். உங்க பாஸ்டர்லாம் நேர்மையா ஒழுக்கமா இந்த பணங்களை செலவிடுறாங்க. நிறைய பேர் அவங்க ஆடம்பரத்துக்காக செலவிடுறாங்க. அவங்களையும் ஏங்க கெட்டவனைய நம்ம பார்க்கணும், நம்மளை நம்ம பார்த்துக்கலாம். சபைக்காக கொடுக்கணும். ஆனா கொடுக்கும்போது விசனமாகவோ கட்டாயமாவோ கொடுக்காத, உற்சாகமாய் கொடு. அதை கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நீயே தீர்மானம் செய். 10ல் 1, 10ல் 2, அது ஓவிருப்போம். எங்க சேர்ச்சிலாம் தசம பாகம்ங்கிற வார்த்தையை நாங்கள் உபயோகிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நானே அவங்களை கெடுக்கிறேன்னு அர்த்தம். 10ல் 1 கொடு அப்படின்னா நான் வரி வாங்குறேன். நீ உற்சாகமாய் கொடுன்னா அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். அல்லேலூயா. டாக்டர் புஷ்பராஜ் 2017 எங்க சர்ச்சுக்கு வந்தார். அவர் சொன்னாரு, ஏன் 10ல் 1 கொடுத்துட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் நீங்க கொடுக்கறத உயர்த்தி பாருங்க, தேவன் உங்களை உயர்த்துவார்னு சொன்னார். இந்த சகோதரர் என்ன பண்ணாருன்னா, அப்போலாம் அவர் ஒன்றும் பெரிய செழிப்புலாம் இருக்கல, ஓகே கைக்கும் வாய்க்கும்னு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், யாருமே தீர்மானம் எடுக்கல, அவர் ஒரு தீர்மானம் எடுத்து நான் இவ்வளோ % கூட்டி கர்த்தர் கொடுக்க போறேன் அப்படின்னு செஞ்சார். 2020 அவரே சொந்த கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டார். இப்போ போன மாசம் எங்க சர்ச்சுக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஊழியக்கார் வந்த போது
இதை குறித்து பேசினார். நீங்க எல்லாம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினா தசம பாகம் மட்டும்தான் கொடுப்பீங்க. நீங்களே சொந்த வேலைகளை செய்து சொந்த தொழில் செய்யறவங்கள மாறினீங்கன்னா நீங்க உங்க சபைக்கு பங்காளரா மாறுவீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அவர் சொன்னார், இந்த சபையில வேலைக்காரர்கள் அல்ல, சொந்த தொழில் செய்கிற முதலாளிகள் உருவாகணும்னு சொன்னார். அப்பவும் அவர் ஒரு முடிவு எடுத்தார். நான் இந்த மாதத்திலிருந்து தசம பாகம் அல்ல, அதை விட இன்னும் சில மடங்கு. நான் இப்ப சொல்றேங்க, அகாப்பே சபை எப்படி ஒரு பாஸ்டர் சொல்றான், உங்க பாஸ்டருக்கு என்னப்பா ஒரு சொடக் போட்டார்னா 1 கோடி வந்து கொட்டுனாராம். அப்படியாவது கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை இல்லை உண்மையா? மணியும் வண்ணமுமா இருப்பாரு. அவர் சொன்னது என்ன? உங்க பாஸ்டர் ஒரு சொடக்கு போட்டா 1 கோடி வந்து கொட்டுமோ. இது எங்க ஆசீர்வாதங்க. 1 கோடி கொட்டுதா என்ன கோடி கொட்டுதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. கோடியில கொட்டுதா நடுவுல கொட்டுதா ஐ டோன்ட் கேர். எங்க சபை மக்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம். வார்த்தைகளை சுருக்குகிறேன். இவ லேண்ட் வாங்கணும்னு சொன்னேன். எந்த நாட்டுக்காரன் வந்து வாங்கி தருவான்? வெளிநாட்டிலேயே அவங்க சபைகளையே வித்துக்கிட்டு இருக்கிறோம். சபையில் ஆராதிக்க ஆட்கள் இல்லை. அது ஆலயமா இருந்தது இந்து கோவிலா சீக்கியர்களுடைய குருத்துவாரா மாறுது. அவங்க நாட்டில் எலக்ட்ரிக் பில், ஏன்னா நான் வெளிநாட்டுகளுக்கு போய் பார்த்துருக்கேங்க. நோ நோ நோ, இது நம்முடைய காலம். இப்போ எங்கள் சபையின் பணத்தில் தான் இப்போ மகன் வந்து எந்த ஊருக்கு போயிருக்கிறார்? கென்யா நாட்டுக்கு போயிருக்கிறார். பாருங்கங்க, நாங்கள் கொடுக்கணும். எங்கள் மகன் புறப்படுறதுக்கு முதல் நாள் அங்கே இருக்கிற ஊழியக்காரன், ஐயா எனக்கு ஒரு லேப்டாப் ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு கேட்குறான். 24 hours கூட இல்லை. நான் சொன்னேன், இவர் கம்பெனி நடத்துகிறார், எல்லா ஸ்டாஃபுங்களுக்கும் லேப்டாப் கொடுக்குறாருல, அவர்கிட்ட 1 விலைக்கு வாங்கிடு. அவங்களுக்கு எங்கே வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். டேக் இட் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, அவர் கொடுத்து அனுப்பிட்டார் உடனே. ஆனால் அவருக்கு தெரியாது, என் மகன்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு எவ்வளோ பணம்னு கேளு அப்படின்னு. நான் நிற்கிறது தெரியாத மாதிரி மகன் பேசுகிறாங்க. இல்லை அது எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ நீங்கள் உங்கள் சொந்த உபயோகத்துக்கு கேட்கல, ஒரு மிஷன் பணிக்காக கேட்குறீங்க, அதெல்லாம் லேப்டாப். இப்போ மகன் சொல்கிறாங்க, அப்போ ஃப்ரீயா? அப்போ அவர் சொன்னார், ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கெல்லாம் நான் இல்லை, ஆனால் கர்த்தருடைய பணிக்காக நான் கொடுக்குறேன். நிறைய பேர் கொடுக்கறதுனா இந்த பெட்டியில் போடுறதைத்தான் நினைக்கிறாங்க. இல்லைங்க, உன் நேரத்தை கொடுக்கணும், உன் உழைப்பை கொடுக்கணும், உன் திறமையை கொடுக்கணும், உன் தாளந்தை கொடுக்கணும், உனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாய் நமக்காக தந்தவர். அல்லேலூயா. நான் 3 T சொல்லித்தரேன்: டேலண்ட், ட்ரெஷர், டைம். நீ கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான காரியம். டைம், உன் நேரத்தை கர்த்தருடைய சபைக்காக கொடு. இப்போ நீ உட்கார்ந்துக்கிற சேர் இது யார் போட்டாங்க தெரியாது. யாரோ ஒருத்தர்னு சொல்லக்கூடாது. அப்படியே யாரோ ஒருத்தர் போடுவாங்க, நம்ம வந்து உட்கார்லாம். இது என்ன கல்யாண சத்திரமோ? இது உனக்கு கர்த்தர் தந்த குடும்பம். இந்த தரையெல்லாம் யார் கிளீன் பண்றா? இப்ப நாங்க பிரசவம் பண்ணிட்டு நாங்க ராஜா மாதிரி போயிடுவோம். இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி, பாயெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சு லாக் பண்ணிட்டு போறது யாரு? Do something. கொடுவோம் நேரத்தை. செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டுலாம் எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு போனேன். இப்போ மாத்திரம் என்ன வீட்டுக்கு போறது துடிக்கிற? Give your time. Number 2, give your talents. உன் திறமைகள், தாளந்துகளை சபைக்கு கொடு. கொஞ்சம் கிட்டார் அடிக்க தெரிஞ்சா போதும், கீபோர்டு போட தெரிஞ்சா போதும். என்ன ஒரு குழுவில் கூப்பிடுறாங்க, பாஸ்டர் பை பைன்னு போயிடுறோம். கரெக்டா? இந்த மியூசிக்கார பயிலாம் நம்ம உங்க சபையை சொல்லு, எல்லா சபையும் சொல்லு. திடீர்னு பார்த்தா வந்திருக்க மாட்டான். கேட்டா சொல்லுவோம், அங்க ஒருத்தர் என்ன வாசிக்க கூப்பிட்டாங்க, இங்க வாசி, இல்லைன்னு அங்க போய் தப்பு தாளம் தான் வாசிப்ப. உன் கை விரல் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஜாக்கிரதை. உன் தாளந்து முதல்ல உன் சொந்த சபைக்கு, இல்லையா? இந்த பாருங்க, வந்து உட்கார்ந்து இருக்கிற வீடியோகிராஃபர், வீடியோ வேணா அவரை பிடிச்சிக்கோங்க. உன் கம்பெனி பேர் என்ன? கௌதம் போட்டோகிராஃபியா? வீடியோவும் சேர்த்துக்கப்பா. அப்புறம் நீ சேர்த்து சொல்லு. பாருங்க, வந்து உட்கார்ந்து இருக்கிற. நான் சொல்றேன் 6:30க்கு நீங்க அங்க இருக்கணும். நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? போய் கேமராலாம்
அரேஞ்ச்மெண்ட், டேலண்ட். இப்போ அவர் கொடுக்கறது என்ன சொல்லுங்க? அவங்களுடைய இந்த அங்க சேவியர் நிற்கிறார், அவர் தன்னுடைய டேலண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ இவங்க டைமையும் கொடுக்குறாங்க, டேலண்டையும் கொடுக்குறாங்க. நான் இங்க பிரசங்கம் பண்றேன், இது நாளை காலையில உலகமெல்லாம் போயிடும். They are doing their part, I am doing my part. இந்த வேலையை நான் தான் செய்ய முடியும், அந்த வேலையை அவங்க தான் செய்ய முடியும். உன் தாளந்தை கொடு. நம்பர் 3, give your treasure. ட்ரெஷர்னா என்னது? செல்வம், உன் பொருள், உன் பணம் கொடு. இதெல்லாம் யார் தந்தா? பிறக்கும்போது நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் சொல்றீங்கல்ல. அப்ப இந்த பூமியில இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே யார் தந்தது? நீ உண்மையுள்ளவனா இருப்பன் நம்பி கர்த்தர் தந்தார். அதுல கொஞ்சம் கர்த்தருக்கு கொடுத்தா நீ என்ன குறைஞ்சிடுவ? சொல்லுங்க, என்ன குறைஞ்சிடுவ? அள்ள அள்ள குறையாத அன்புன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல பாருங்க. 5 அப்பம் 2 மீன் அந்த பையன் கொடுத்தான். அது புருஷர் மாத்திரம், அது ஆண்கள் மாத்திரம் எத்தனை 1000 பேர். அந்த 5000 பேர்ல ஒரு 3000 பேர் கல்யாணம் ஆனவன்னா பெண்கள் 8000 பேர். குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தின்படி 2 பிள்ளை இருந்தா கூட 3000 பேருக்கு 6000 பிள்ளைங்க. நான் சொல்றது ஃபேமிலி பிளானிங் இருந்தா. சோ பிள்ளைங்க 6000, பெண்கள் 3000, ஆண்கள் 5000, மொத்தம் எவ்வளவு? கணக்கு சீக்கிரம் போடுங்க. 6 5 11 3 14,000. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றீங்க, பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க, ஒரு கணக்குக்கு சொல்றேன். ஆனா அந்த பையன் கையில இருந்ததை அவனே சாப்பிட்டு இருந்தா அது ஆறி போன சூடு இல்லாத பழைய அப்பமும் பழைய மீனுமா தான் இருந்திருக்கும். அது இயேசு கையில வந்த உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷா மாறுது. அந்த பையனே எத்தனை சாப்பிட்டான்னு நமக்கு தெரியாது. அவன்கிட்ட இருக்கிறது அவன் சாப்பிட்டு இருந்தா 5 அப்பத்தையும் 2 மீனையும் தான் சாப்பிட்டுருப்பான். இப்போ அது ஃப்ரெஷ்ஷா மாறினோடனே கண்டிப்பா 10 அப்பம் வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம், எத்தனை மீன் முழுங்கினானோ. இப்போ நான் சொல்றேன், கர்த்தருக்கு கொடுத்து கெட்டு போனவங்க யாருமே இல்லை. நான் உலகத்துல எங்க போனாலும் ஒரு சவால் விடுற ஒரு வழக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். இந்த சபையிலையும் விட்டுட்டு போறையா, நான் இயேசுநாதருக்கு கொடுத்ததுனால நான் கெட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்ற யாராவது இங்க இருந்தா, நீ எங்க யாருக்கு எவ்வளவு கொடுத்தன்னு ஒரு அக்கௌண்ட் என்கிட்ட எடுத்துட்டு வா, அதை நான் திருப்பி தரேன். ஏன் தெரியுமா? என் எஜமான நீ குறை சொல்லக்கூடாது, என் எஜமான நீ குறை சொல்லி அலையக்கூடாது. என் தலைய வித்தாவது நான் உன் கடனை அடைச்சிறேன். ஏன்னா என் அப்பாவுக்கு நீ அவமரியாதை சொல்றேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. அல்லேலூயா. இந்த திருச்சபை வளரணும், வெற்றி அடையணும், செழிப்படையணும். அந்த பொறுப்பை தேவன் உங்கள் எல்லார் கையிலையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கடமையை செய்வோம், அவருடைய கடமை அவர் செய்வார். சபை வெற்றியுள்ளதாய் வளரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து இருப்போம். சும்மா ஏதோ கேட்டோம், ஒரு முடிவே இல்லாம போனோம்னு இருக்க கூடாது. என்ன செய்ய போறீங்க? கிறிஸ்துவோடு உள்ள உறவுல ஆழமா வளருவீங்களா? சபையோடு உள்ள ஐக்கியத்தில் நீங்க உண்மை உள்ளவங்களா இருப்பீங்களா? சுவிசேஷத்தை அறிவிப்பதில் ஆர்வம் உள்ளவங்களா மாறுவீங்களா? சபைக்காக கொடுப்பதில் உற்சாகமும் உண்மையும் உள்ள 4 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். இன்னும் 2 நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க இன்று இரவு நான் தீர்மானம் செய்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம வரலாம். நேரத்தை பத்தி கவலைப்படாங்க. போயாச்சு, பிரசங்கம் முடிஞ்சது, ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கவனமா இருங்க. இப்ப நான் உங்களை ஆண்டவரோடு நீங்க ஒரு அர்ப்பணிப்பு செய்யணும்னு நான் விரும்புறேன். அதை ஒரு பாடலாய் நம்ம எல்லாரும் ஏன் பாடக்கூடாது? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில்
என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். பாடுங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விசேஷித்த வேளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு கூட எங்களோடு கூட பேசி கர்த்தர் எங்களை பலப்படுத்தினபடினால் உமக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம், நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஊக்கப்படுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையின்படி வாழ்ந்து கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவோ உம்முடைய சுவிசேஷத்துக்காகவும் உம்முடைய ராஜ்யத்துக்காகவும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வந்த மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக சுவாமி. இம்மட்டுமாய் கூட இறை வார்த்தையோடு கூட எங்களோடு இணைப்பட்ட தேவன், தொடர்ந்து நாங்கள் வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த விசேஷித்த வேளையில் இந்த ஜெபத்திற்காக கடந்து வந்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகளை கேட்டு அவ்விதமாகவே தங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் வந்திருக்கிற கடன் பெற்ற ஊழியக்காரர்கள் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்கட்டும். மட்டுமல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அழைப்புக்கு இணங்கி வந்த என்னுடைய மதிப்புக்குரிய போதகரை அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வாழ்த்தவோ ஆசீர்வதிக்கவோ எங்களுக்கு வயதில்லை ஆண்டவரே. அருமையான ஐயா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து ஆரோக்கியம் பலனை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். இன்னும் அநேக லட்சம் லட்சம் மக்களுக்கு அவர் ஊழியம் செய்ய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. தேவ அபிஷேகம் தொடர்ந்து அவரோடு கூட இருந்து இன்னுமாய் கூட எங்களை போன்ற அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நல்ல தகப்பனாய் கர்த்தர் நீர் வைத்து ஆசீர்வதிக்கணுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து உம்முடைய கிருபை, தொடர்ந்து உம்முடைய தயவு அனுகிரகம் எங்களை வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மேல் சுமந்து கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் மாறாத ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் மாறாமல் தங்கி இருப்பதாக.